அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு 1291வது ப்ரோக்ராம், அமெரிக்க கடற்கரையில் சர்வதேச மணல் சிற்பம் திருவிழா. சரளா பேச போறாங்க. அவங்க எழுத்தாளர்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒரு எழுத்தாளரா இருக்கும்போது எழுத ஆரம்பிச்சிட்ட பிறகு, பழக ஆரம்பிச்சிட்ட பிறகு எதை பார்த்தாலும் எழுதணும்னு தோணும். இதை பத்தி எழுதலாமா, அதை பத்தி எழுதலாமா அப்படின்ட்டு. அப்ப அதுதான் மணல் சிற்பத்தை பார்த்த உடனே இதை பத்தி எழுதலாமான்னு அவங்களுக்கு தோண்டி இருக்கு. அது உண்மையாவே அவங்க அந்த அவங்க பல விஷயங்கள் சொல்லும் போது, நான் வெளியில போயிட்டு வந்த போது ஒரு துலிப் மலர்கள் பத்தி பேசினாங்க, அப்பவும் எழுதினாங்க. ஸோ வெளியில போகும்போதெல்லாம் கண்ணில் படுற விஷயங்கள்லாம் மனசு சொல்லிட்டே இருக்கும், எழுதிடு எழுதிடு எழுதிடுன்ற மாதிரி. அந்த மாதிரி சில விஷயங்கள் நமக்கு பார்வைக்கும் நம்ம ஒரு செயலுக்கும் அந்த அளவுக்கு அந்த கனெக்ஷன் வந்துருக்கு. நம்ம அதுதான் சிறப்பு. ஸோ அந்த சிறப்புல இன்னைக்கு மணல் சிற்பங்களை பார்த்துட்டு வந்துட்டு அதை பத்தி எழுதுவதும் சரி, எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு டாக் கொடுத்துருவோம், அதை பத்தி பேசுவோம்னு சொன்னாங்க. நாமளும் தெரிஞ்சுக்கலாம். யாரெல்லாம் மணல் சிற்பம் பார்த்துருக்கீங்க இதுக்கு முன்னாடி, அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுங்க. நான் பார்த்துருக்கேன் சார். நீங்க பார்த்துருக்கீங்க, ஓகே, வெரி குட். வேற யாரெல்லாம் மணல் சிற்பம்? ஜாக்லினா அவங்க சொன்னாங்க இப்போ ஜாக்லின் பார்த்திருக்கேன்னு. சரி, ஓகே, அப்ப ஆரம்பிச்சிருங்க சார்ல. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பேசவிருக்க தலைப்பு அமெரிக்க கடற்கரையில் சர்வதேச மணல் சிற்ப திருவிழா. நான் அண்மையில் இங்கே பாஸ்டன் நகரில் பக்கத்தில் இருக்க ரிவேர் கடற்கரையில் மணல் சிற்பங்கள்லாம் பார்த்தேன். அதை பார்த்தோடனே அதை பற்றின விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணேன். சார் சொன்ன மாதிரி எதை பார்த்தாலும் எழுதணுன்ற ஆர்வம் வரும், கண்டென்ட் நல்லா வரணும். ஸோ உடனே எழுத ஆரம்பிச்சிடுவேன். எனக்கு என்னென்னா, பார்க்குற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். இங்கே மக்கள் அதிகம் இல்லை. ஸோ எனக்கு இப்போ நான் எழுதுறது மூலமாக எல்லாருக்கூடையும் நான் நினச்சதை விட அதிகமான எண்ணிக்கையில் எல்லாருக்கூடையும் நான் பகிர்ந்துக்கிறது ரொம்ப ஆசையாக இருக்குது. அதனால் பார்க்குறது எல்லாத்தையும் இப்போது எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த விதத்தில் இப்போ நான் பார்த்த அந்த மணல் சிற்பங்களை பற்றி உங்களோட இப்போ ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். இந்த மணல் சிற்ப திருவிழான்றது இங்கே பாஸ்டன் நகர் பக்கத்தில் இருக்க அந்த ரிவேர் கடற்கரையில் நடந்தது. அதில் இப்போ இந்த கடந்த ஜூலை மாதம் நடந்தது. இதில் என்னென்னா, இந்த உலக புகழ்பெற்ற கலைஞர்கள் அவங்களுடைய கலைத்திறனை வெளிப்படுத்தி நுண்மணல், அந்த ஃபைன் சாண்டில் இந்த சாண்ட் ஸ்கல்ப்சர்ஸில் உருவாக்குறாங்க. இதை பார்க்கறதுக்கு வருஷந்தோறும் ஆயிரக்கணக்கானவங்க வராங்க. இது 2004 தொடங்கினாங்க இந்த மாதிரி பண்ணுறத. ஜூலை மாதம், ஒவ்வொரு வருஷமும் ஜூலை மாதம் கடைசி வாரத்தில் இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. 3 நாட்கள் கொண்டாட்டமாக இருக்குது. வெள்ளி, சனி, ஞாயிறு அப்படின்ற 3 நாட்கள் கொண்டாட்டமாக இருக்குது. இந்த மாதிரி அமெரிக்காவில் இன்னும் ஒரு சில இடங்களில், வெகு சில இடங்களில் இருக்குது இந்த மாதிரி மணல் சிற்பங்கள். இருந்தாலும் இந்த இடம் ரொம்ப புகழ்பெற்றதாகவும் மதிப்பு மிக்கதாகவும் இருக்குது. ஏன்னா இந்த ரிவர் கடற்கரை ஒரு என்டர்டெயின்மெண்ட்க்கு ஒரு நல்ல பிளேஸாக இருக்குது. அண்ட் இந்த பீச் இதான் ஃபர்ஸ்ட் பப்ளிக் பீச். அப்படின்னா என்னன்னா, லைக் இதுக்கு முன்னாடி, பல நூற்றாண்டுக்கு முன்னாடி அமெரிக்காவில் நிறைய கடற்கரை இருக்குது. அந்த கடற்கரையெல்லாம் ஒன்று தனியாருக்கு சொந்தமாக இருக்கும், இல்லைன்னா பீப்புள் அந்த இடத்துக்கு ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல அமெரிக்காவில் இந்த கடற்கரைக்கு தான் மக்கள் போகிறதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த பீச்சுக்கு தான் ஆக்சஸ் பண்ணி அவங்களால வர முடிஞ்சுது. அதனால் அந்த முக்கியத்துவம் இருக்குது இந்த பீச்சுக்கு. அண்ட் இன்னொன்று, இந்த இடத்துல லோக்கலாக ஒரு பால் ரெவீர் அப்படின்ற ஒரு சுதந்திர போராட்ட தலைவர் இருந்திருக்கிறார். ஸோ அவருடைய நினைவாக தான் அதுக்கப்புறம் இந்த சிட்டிக்கே அந்த ரிவீர் வச்சாங்க. ஸோ அது பீச்சுக்கும் அந்த ரிவீர் பீச்சுன்னு பேர் அந்த இதுக்கு. ஸோ இந்த வரலாற்று முக்கியத்துவம் இந்த இடத்துக்கு இருக்குது. அண்ட் இந்த கடற்கரை ரொம்ப பறந்து விரிந்து இருக்கிறதால எல்லா மக்களும் வரத்துக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. ஸோ இதனால் வருஷம் இந்த இடத்துல மணல் சிற்ப திருவிழா நடக்குது. அண்ட் ஜூலை 4 தான் இங்கே இண்டிபெண்டன்ஸ் டே.
அமெரிக்காவுக்கு இண்டிபெண்டன்ஸ் ஆன நாள். ஸோ அந்த ஜூலை மாதம் கடைசி வாரத்தில் வந்து வைக்கிறாங்க. வருஷம் இந்த திருவிழா நடக்குது. இந்த திருவிழாவில் என்னன்னா தொழில் சார்ந்த போட்டியாகவும் இருக்கு இந்த விழா. இன்னொன்று வந்து பொது விழாவாகவும் செலிப்ரேட் பண்ணுறாங்க இது. இதை கேள்விப்பட்டு நான் நேராக போய் பார்த்தேன். அவ்வளோ அழகாக இருந்தது அந்த சிற்பங்கள்லாம். நம்ம ஊரில் கூட விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம களிமண் மூலம் இந்த மாதிரி சிற்பங்கள் பண்ணுறதை பார்த்துருக்கோம். அண்ட் மணல் சிற்பங்களும் நம்ம நாட்டிலையும் சார் சொன்ன மாதிரி மைசூர், ஒரிசா, கோவா இந்த மாதிரி இடத்துலையும் இந்த மாதிரி மணல் சிற்பங்கள் இருக்கு. பெரும்பாலும் வந்து நம்ம ஊர்ல வந்து இந்த கடவுளின் உருவத்தை லைக் ஃபெஸ்டிவல் பேஸ்ல அடிப்படையில தான் இருக்கு அந்த உருவங்கள் அமைக்கப்படுறது, அந்த சிற்பங்கள். இங்க வந்து வெறும் மணல் தண்ணீரை வச்சு இந்த மாதிரி ஒரு அழகான சிற்பங்களை வடிவமைச்சது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு காகிதத்துல இருந்தா எப்படி ஒரு சிக்கலான வடிவமைப்புகள்லாம் எவ்வளவு துல்லியமா இது பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இந்த குறுமணல்ல அவ்வளோ துல்லியமா ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணி இருந்தது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம இந்த மாதிரி மாடர்ன் ஆர்ட்ல தான் பார்த்துக்கோம். மாடர்ன் ஆர்ட்ல வந்து கலர்ஸ், பிரஷ் ஒர்க் மூலமா அந்த ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதை பார்த்துருக்கோம். அந்த மாதிரி வந்து இந்த மணல் சிற்பங்கள்ல வந்து ஃபீலிங்ஸ் இருந்தது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதை பத்தி விவரங்கள்லாம் நான் கலெக்ட் பண்ணும்போது அதுவும் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. ஸோ அதை எல்லாத்தையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வருஷம் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு தலைப்பு கொடுப்பாங்க. அந்த தலைப்பு அடிப்படையில தான் இந்த மணல் சிற்பங்கள்லாம் உருவாக்குவாங்க. இந்த வருஷம் வந்து அமெரிக்காவுக்கு சுதந்திரம் கிடைச்சி 250 ஆண்டுகள் நிறைவடையுது. ஸோ அதை பேஸ் பண்ணி அமெரிக்கன் ரிவல்யூஷன் அப்படின்ற இதுல அமெரிக்க புரட்சி இந்த தலைப்புல வந்து சிற்பங்கள் வந்து உருவாக்குனாங்க. ஆனா பெரும்பாலான அந்த படைப்புகள் எல்லாமே வந்து அந்த சுதந்திர உணர்வை மறைமுகமா தான் அவங்களுடைய சிற்பங்கள் மூலம் வெளிப்படுத்தி இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பிக்சர் நான் காமிக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? இப்ப சரியா இருக்கு. இது வந்து லோகோ மாதிரி வச்சிருந்தாங்க. இது காம்படிஷனுக்கு இருந்த ஸ்கல்ப்சர் கிடையாது. அவங்கள ஒரு சென்டர் பீஸ் மாதிரி வச்சிருந்தாங்க. இது இந்த மணல் சிற்பங்கள் இது பாருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குச்சு. இதனுடைய தலைப்பு வந்து டெலிகேட் பேலன்ஸ். இந்த ஸ்கல்ப்சரோட தலைப்பு அதாவது நுட்பமான சமநிலை. ஒரு கனடாவில இருந்து வந்த ஸ்கல்ப்டர் வந்து இத உருவாக்கி இருக்காரு. சோ இது வந்து சாரிப்பா, இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிட முடியுமா? ஒரு நிமிஷம். இல்ல இல்ல எல்லாம் பண்றேன். தெரியுதா இப்போ? இது வந்து இதனுடைய பேர் வந்து டெலிகேட் பேலன்ஸ், நுட்பமான சமநிலை. இது வந்து எதை உணர்த்துதுன்னா இந்த விடுதலையின் போது, விடுதலை போராட்டத்துக்காக இருந்தபோது அந்த பயம், நம்பிக்கை இது ரெண்டுத்தையும் சமநிலைப்படுத்திய மனநிலையை தான் விளக்குது இது. இப்ப அந்த சிறுமி வந்து ஒரு பூவோட விதைய ஊதுறாங்க. அந்த விதையை ஊதுற மாதிரி சுதந்திர கனவுகள் வந்து மக்களினுடைய மனசுல பதிஞ்சு அந்த விடுதலைக்கான நம்பிக்கையை ஏற்படுத்தியது. இததான் வந்து தெளிவுபடுத்துது. இந்த இதனுடைய வெவ்வேறு டிஃப்ரெண்ட் இது காமிக்கிறேன் உங்களுக்கு. டைமென்ஷன் இதுதான். இந்த சைட் வியூ பாருங்க. ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கிறதுக்கு இப்படி இருந்துச்சு. ஒரு ஸ்லைட் ஷோல போட்டீங்கன்னா எல்லாம் பெருசா தெரியும். ஓகே. நீங்க ஸ்லைட் ஷோ போட்டுட்டு ஒன் பை ஒன் மூவ் பண்ணிடுங்க. ஷூர். இது பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுதான் ஃப்ரண்ட் வியூ. இது வந்து இந்த சைடு ஒரு சைடுல இந்த வியூ தெரிஞ்சது. அடுத்தது அந்த ஹெட் மட்டும். இந்த மண்டையோட ஒண்ணு இருக்கும் பாருங்க. மண்டையோட வந்து வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை சொல்றதா இருக்கு.
இந்த பொண்ணு வந்து விதைய ஊதுறது வந்து அந்த சுதந்திர கனவுகளை வந்து மக்கள் மனதுல பதிய வைக்கிறது வந்து சொல்லுது. ஸோ இதுக்குரிய பேலன்ஸ் தான், அந்த பயத்துக்கும் நம்பிக்கைக்கும் உள்ள பேலன்ஸ் தான் இது வெளிப்படுத்துற மாதிரி இருந்தது. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வந்தது. பாரதியார் வந்து தன்னுடைய பாடல்கள் மூலம் மக்களுக்கு வந்து சுதந்திர உணர்ச்சியை வந்து ஏற்படுத்தினாரு. பாரதியாருக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்ததோ அந்த அளவுக்கு அந்த பயமும் எதிர்ப்பும் வந்து ஆங்கிலேயர்களுக்கு இருந்ததால தான் பாரதியார் வந்து பாடல்கள் எழுத விடாம, அவரை பாட விடாம கண்காணிக்கிறதுக்குன்னு வந்து காவலர்களை வச்சிருந்தாங்கன்றது நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதுதான் எனக்கு ஞாபகம் வந்து இந்த இந்த சின்ன இந்த விதைகள் வந்து மக்களுடைய மனசுல எவ்வளவு ஆழமா பதிந்து இந்த சுதந்திரத்துக்கான எழுச்சியை ஏற்படுத்தியது. அந்த மாதிரி பாடல்கள் வந்து எவ்வளவு எழுச்சியை ஏற்படுத்தியது அப்படின்றது வந்து எனக்கு இதை பார்க்கும்போது அந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வந்தது. அடுத்தது வந்து இந்த இந்த ஸ்கல்ப்சர் வந்து செகண்ட் பிரைஸ் வந்தது. இது வந்து டீப் ஸ்லீப், இதுக்கு பேரு ஆழ்ந்த தூக்கம். ஒரு கடினமான பயணத்துக்கு பின்னாடி வர ஷேர் பண்றேன். இப்ப தெரியுது நினைக்கிறேன். ஒரு கடினமான பயணத்துக்கு பின்னாடி வர ஒரு அமைதி, எவ்வளோ ஒரு அந்த சுதந்திர போராட்டத்துல எவ்வளோ ஒரு ஒரு கடினமான பயணம் அது. அதுக்கு பின்னாடி அந்த சுதந்திரம் கிடைச்ச பிறகு கிடைக்கிற அந்த ஓய்வும் நிம்மதியும் அவ்வளோ அழகா இந்த ஃபீலிங்ஸ்ல அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு இந்த ஸ்கல்ப்டர். இவர் வந்து போலந்து நாட்டுல இருந்து வந்த சிற்பி. அவர் வந்து இவ்வளோ அழகா இதை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னோட ரியல் லைஃப்ல இருந்து எனக்கு தோணுச்சு. அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட டாட்டர் வந்து +2 எக்ஸாம் முடிச்ச அன்னைக்கு கடைசி நாள் அந்த நைட்டு நான் ஒரு தூக்கம் தூங்கி எழுந்தேன். அப்பதான் தெரிஞ்சது நான் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தேன்றதை நான் அப்போ ஃபீல் பண்ணேன் நான். ஏன்னா அந்த கடைசி நாள் எக்ஸாம் அன்னைக்கு மார்னிங் வந்து மார்னிங்ல அன்னைக்கு முன்னாள் அன்னைக்கு நைட்டு தான் நாங்க பார்த்தோம். ஹால் டிக்கெட்டே அவ வந்து ஸ்கூல்லே விட்டுட்டு வந்துட்டான். இவளுடைய ஸ்கூல் இல்லை, ஆக்சுவலா சென்டர் வந்து வேற ஸ்கூல் போட்டிருந்தாங்க. எங்க வீட்டுல இருந்து ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour ஆகும். எனக்கு வந்து அவன் நல்லா ஜென்ரலா இந்த எக்ஸாம் நடத்திட்டு இருக்கும்போது நல்லா எழுதிடுவா, அதை பத்தி நான் மார்க் பத்தியோ அதை பத்தியும் நான் ஒரி பண்ணிக்கல. ஆனா எந்த தடங்களும் இல்லாம போய் எழுதிட்டு வரணும், அந்த மாதிரி ஒரு சின்ன இது வந்து இருந்துட்டே இருந்தது. ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி இந்த லாஸ்ட் எக்ஸாம் முந்தின நாள் நைட் வந்து ஹால் டிக்கெட் எடுத்துட்டு வரல. பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. என்னோட ஹஸ்பண்ட் வந்து அப்போ ஆஃபீஸ் விஷயமா யூகேல இருந்திருக்காங்க. ஸோ மார்னிங் எப்படி எல்லாரு கூடயும் பிளான் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி அந்த ஹால் டிக்கெட் அவள் ஸ்கூல் போகிறது டைமுக்குள்ளே அவளுக்கு அதை உள்ள ஹாலுக்கு நுழையிறதுக்குள்ள அந்த ஹால் டிக்கெட்டை வரவழைக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து ஒரு 4 பேர்கிட்ட சைன் வாங்குறது, 4 இடத்துக்கு போக வேண்டியதாக இருந்தது. அதெல்லாம் காலையில் இதெல்லாம் 8:30க்குள்ள எல்லாம் பண்ணி HM கிட்ட இருந்து சைன் வாங்கி லாஸ்ட் ஆளா வந்து அவ எக்ஸாம் ஹாலுக்குள்ள நுழைஞ்சா. அதான் அந்த லாஸ்ட் எக்ஸாம். அவளு அந்த அன்னைக்கு அன்னைக்கு நைட்டு நான் வந்து தூங்கி எழுந்தோடனே தான் தெரிஞ்சது எனக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இந்த சிற்பத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த நினைவு தான் வந்தது. இது அடுத்தது வந்து இது வந்து 3rd பிரைஸ். இது வந்து I see you, can you see yourself? அதாவது நான் உன்னை பார்க்கிறேன், நீ உன்னை பார்க்கிறாயா அப்படின்றது. இதுதான் கொஞ்சம் இன்டைரக்டா சொல்ற மாதிரி இருந்துச்சு அந்த ஃபீலிங்ஸை. அதாவது பிறர் பார்வையில நம்மை தேடுவதிலிருந்து நம்மை நாமே நேசிக்க கற்றுக்கணும் அப்படின்றதான் இந்த சிற்பம் வந்து விளக்குது. அதாவது இந்த சிற்பத்துலன்னா ஒரு கண்ணு வடிவத்துல ஒரு தாயும் குழந்தையும் இருக்கிற மாதிரி இருக்கும். எதிர்க்க வந்து ஒரு இளம்பெண் வந்து அதை பார்க்குற மாதிரி இருக்கும். அதாவது தாயின் அன்புக்காக ஏங்குற அந்த குழந்தை உணர்வையும் அது மூலமா சுய அன்பை கண்டுபிடிக்கிற அந்த வலிமையும் தான் இந்த சிற்பம் வந்து உணர்த்துது. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு ஞாபகம் வந்தது. என்னுடைய ஃப்ரெண்டு வந்து மேரேஜ் ஆயிட்டு வந்து அவங்களோட மதர்-இன்-லா மேல ஒரு தாயினோட அன்பை வந்து அவ எக்ஸ்பெக்ட் பண்ணா. அதுக்காக அவ என்னெல்லாமோ பண்ணா.
அவங்க மதன்லா சொல்றபடியே நடந்துக்குது. மேக்ஸிமம் ஒரு 80-90% அவங்க என்ன சொல்றாங்களோ அதே மாதிரி கேட்குது. அவளோட எண்ணப்படி இல்லாம அவங்களோட அன்புக்காக வந்து அவ வந்து ரொம்ப ஓ இப்படி பண்ணா அவங்களுக்கு பிடிக்கும், அப்படி பண்ணா பிடிக்கும்னு அந்த மாதிரி ஒவ்வொன்றா அவளை சேஞ்ச் பண்ணி என்னென்னவோ பண்ணி பார்த்தா. ஆனா பல வருஷங்கள் கழிச்சு தான் தெரிஞ்சது அவங்க வந்து அவங்களுக்கு அவங்க பையன் மேல இருக்க பொசசிவ்னால உண்மையான அன்பை வந்து அவங்க அம்மா அந்த மருமகள் மேல காமிக்க முடியல. ஸோ பல வருஷங்கள் கழிச்சு தான் அவளுக்கு அது புரிஞ்சு அவ செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்சு அவளோட இன்னர் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆச்சு. ஸோ அதுதான் எனக்கு வந்து இந்த சிற்பத்தை பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்தது. இது வந்து எதை பேட்ரியாட்டிசமோட என்ன ஆம், எதை வந்து உணர்த்துது அப்படின்னா, இந்த தலைப்போட எதை சம்பந்தப்படுத்துதுன்னா, ஒரு நாடு தன் அடையாளத்தையும் சுயமரியாதையும் எப்போ அது கண்டுக்குதோ அது அப்பதான் அதனுடைய சுய அறிவும் இந்த சுய வலிமையும் அதிகமாகுது. அதை தான் உணர்த்துது. இந்த வெற்றி பெற்ற 3 படைப்புமே நேரடியா இந்த சுதந்திர உணர்வை சொல்லனாலும் இந்த நம்பிக்கை, அமைதி, சுய வலிமை இதை எல்லாத்தையும் ரொம்ப அழகா வெளிப்படுத்தி இருந்தது இந்த 3 படைப்புகளும். இந்த ஸ்கல்ப்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் அதனால அதையும் உங்களோட ஷேர் பண்றேன். இதுல வந்து அவ்வளோ வந்து அந்த துல்லியமான லைன்ஸ் எல்லாம் அவ்வளோ துல்லியமா இருக்கு பாருங்க. அந்த கர்வ் அந்த இது எல்லாமே அவ்வளோ அழகா காமிச்சிருந்தாங்க. இது எனக்கு பார்த்தோனே பிடிச்சிருந்தது எனக்கு. இது வந்து இந்த எந்த பரிசும் வாங்கல இது. பட் எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால இதை ஷேர் பண்றேன். இதனுடைய தலைப்பு வந்து கேட்ச் யுவர் ட்ரீம்ஸ். இப்போ நிறைய லட்சிய கனவுகள் வந்து காத்து மாதிரி நம்மளை தாண்டி போகும். ஆனா அதை தாண்டி போக விடாம நம்பிக்கை, உழைப்பு, கவனம் இது 3த்தையும் நம்ம வச்சா அது மூலமா அந்த கனவுகளை பிடிக்க முடியும்ன்ற அர்த்தத்தை இது உணர்த்துது. ஸோ நான் முக்கியமான இந்த ஸ்கல்ப்சர்ஸ் மட்டும்தான் காமிக்கிறேன் நான். ஸோ இந்த விழாவினோட சிறப்பு அம்சம் என்னன்னா, இந்த விழாவோட சிறப்பு அம்சம் என்னன்னா, இங்க வந்து இந்த கலை படைப்புகள்லாம் மக்களால இலவசமா பார்க்க முடியும். இங்க வந்து லைவ் மியூசிக் இருக்கும், நிறைய கடைகள் இருக்கும் இந்த ஃபெஸ்டிவல்ல. இந்த மாதிரி உணவு வண்டிகள் நிறைய இருந்தது, ஃபயர் ஒர்க்ஸ் இருந்தது, இதெல்லாமே இருந்தது. இந்த கடற்கரை வந்து ரொம்ப பெருசா இருந்தாலும் இந்த கலைத்திறன் வந்து உலகத்தரம் வாய்ந்த அந்த கலைத்திறனை பார்க்குறோம் இங்க. அப்புறம் பாஸ்டன் வந்து ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப ஏன்ஷியன்ட் சிட்டி. இதனோட கலாச்சார பாரம்பரியம் இது எல்லாமே சேர்ந்து இந்த ரிவேர் கடற்கரை வந்து ஒரு மறக்க முடியாத இடமா வந்து மக்களுக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்குது. இப்போ வந்து இந்த சிற்பிகள் வந்து எப்படி சிற்பத்தை உருவாக்குறாங்க, இந்த மணல்லாம் எப்படி வந்தது, அதை பத்தி விவரங்கள் எல்லாம் பார்க்கலாம். இது வந்து நியூ ஹாம்ஷயர் பாஸ்டன் சிட்டிக்கு பக்கத்துல இன்னொரு ஸ்டேட்டு, நியூ ஹாம்ஷயர் நெக்ஸ்ட் ஸ்டேட்டு. அங்கிருந்து தான் இங்க வந்து மணல் வருது. ரிவர் கடற்கரை பீச் மணல் வந்து ரவுண்ட் கிரைன்ஸா இருக்கும், அதை விட ஃபைன் சாண்டா இருக்கும். அதனால இந்த மணல் குவாரியிலேருந்து எடுத்துட்டு வந்து தான் இங்க இந்த சிற்பங்களை உருவாக்குறதுக்கு இந்த மணலை யூஸ் பண்றாங்க. அந்த மணல் வந்து ஆங்குலர் கிரைன்ஸா இருக்குமா. ஸோ அது வந்து ரொம்ப இந்த இந்த ஷேப் இது பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு அதுதான் பண்றாங்க. அதுதான் வந்து நுட்பமான வடிவங்களை இந்த மாதிரி துல்லியமான வெட்டுக்கள்லாம் வந்து தக்க வைக்கிறதுக்கு கடற்கரை மணலை விட மெல்லியதா இருந்தா அது நல்லா இருக்கும்ட்டு அதை யூஸ் பண்றாங்க. இந்த எப்படி வந்து ஸ்கல்ப்சர் இந்த சிற்பங்களை எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா, அமுதாமா முதல்ல சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல, நான் மணல் வீடு கட்டுறேன் அப்படின்னு. அந்த மாதிரி குழந்தைங்க எப்படி பக்கெட்டை எடுத்துட்டு போறாங்களோ பீச்சுக்கு போகும்போது, அதே மாதிரி தான் சிற்பிங்களும் இந்த பக்கெட் இந்த மாதிரி இன்னும் சில பொருட்கள்லாம் எடுத்துட்டு போறாங்க ஒரு திடமான அடித்தளத்தை உருவாக்குறதுக்கு. பிளாஸ்டிக்லயோ இல்லை மரத்திலேயோ இல்லை மெட்டல்ல இந்த மாதிரி ஒரு திடமா அடித்தளம் வந்து உருவாக்கிடுறாங்க. கொத்தனார் யூஸ் பண்றாங்கல்ல அந்த டூல்ஸ் எல்லாம் தான் எடுத்துட்டு போறாங்க பண்றதுக்கு. மண்வெட்டி, உளி, கத்தி, ஸ்கிரேப்பர், அப்புறம் ஆயில் பெயிண்டிங் யூஸ் பண்ற ஸ்பூன்ஸ், நைஸ் இதெல்லாமே எடுத்துட்டு போறாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து சிற்பத்தை உருவாக்குறாங்க. அப்புறம் சிற்பிகள் எப்படி இது உருவாக்கும் போது என்ன மாதிரி அவங்க கவனம் வச்சுக்கணும் அப்படின்றத பத்தி நான் சொல்றேன்.
சிப்பிங்கள் வந்து இதுல ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டாலும் அந்த பகுதி வந்து கீழே விழுந்துடுமா. திருப்பி மணல் சேர்த்து செய்யறது வந்து ரொம்ப கஷ்டமா. அதனால ஒவ்வொரு பகுதியை பண்ணும்போதும் 100% கவனம் அவங்களுக்கு இருக்கணுமா. ஒவ்வொரு கண நேரமும் அவங்களுக்கு வந்து அவ்வளவு அட்டென்ஷன் இருக்கணுமா அவங்களுக்கு. ஒவ்வொரு அடுக்கா நெருக்கி 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 செய்வாங்களாம் இது. இவ்வளோ கடினமான வேலையை வந்து அவ்வளோ உணர்ந்து அழகா வந்து பண்ணியிருக்காங்க. கவிஞர் நம்ம சினிமா பாடல்ல வந்து சொல்லுவாருங்களா, அழகான ராட்சசின். அதுதான் அதை இதுக்கு சொன்னா பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன் இது. அப்புறம் வந்து இவங்க சிற்பிகள் வந்து மேல இருந்து கீழே வரைக்கும் செதுக்கிட்டு வருவாங்க. ஒரு ஃபார்ம் பண்ணிட்டு அந்த உள்ள கார்வ் பண்றது எல்லாமே மேல இருந்து ஒண்ணு ஒண்ணா கீழே வரைக்கும் பண்ணிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்டா ஒரு நீர்த்த பசைய வந்து அது மேல ஸ்ப்ரே பண்ணி விட்டுறாங்க. ஏன்னா மழை தூறல் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்றாங்க. சின்ன மழை கொஞ்சமா இருந்ததுன்னா மழை ஒரு கூடாரம் அந்த மாதிரி போட்டு தார்பாய் அந்த மாதிரி போட்டு கவர் பண்றாங்க. ஆனா எப்படி இருந்தாலும் ரொம்ப விண்டியாவோ இல்ல மழை ஜாஸ்தியாவோ இருந்தாவோ அப்போ எதுவும் செய்ய முடியாது. இன்னொரு படம் ஷேர் பண்றேன். இந்த விழாவில் வந்து நைட்ல வந்து ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கும். இங்க எல்லாமே வந்து நீர்நிலைக்கு மேல தான் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் வந்து பண்ணுவாங்க. வானத்துல பார்க்கலாம். அவ்வளோ அழகா இருக்கும். இங்க வந்து யுஎஸ்ல வந்து எல்லா இண்டிபெண்டன்ஸ் டே ஒவ்வொரு வருஷமும் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு இந்த மாதிரி முக்கியமான இடத்துல எல்லாம் அந்த நீர்நிலைக்கு மேல இந்த மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ் வந்து பார்க்கலாம். ரொம்ப அழகா இருக்கும். மியூசிக் போட்டு அந்த மியூசிக்கோட சிங்க் ஆகுற மாதிரி அந்த லைட் ஷோ நடக்கும். அது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரி இங்க இருந்துச்சு. அண்ட் வந்து நம்ம எப்படி நம்ம ஊர்ல ஐலாண்ட் கிரவுண்ட்ஸ்ல எப்படி எக்ஸிபிஷன் இருக்குமோ அந்த மாதிரி ஜெயிண்ட் வீல், கெரோசல், அம்யூஸ்மெண்ட் ரைட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருந்தது. நிறைய பொருட்கள் விற்பனை கடைகள் இருந்தது. பல்சுவை உணவு கடைகள், அந்த மொபைல் லைக் பஸ் மாதிரி ட்ரக்கு, ஃபுட் ட்ரக்கு இதெல்லாம் இருந்துச்சு. ஈவினிங் வந்து கொஞ்சம் பொழுது சாயும் போதே கூட்டம் வந்து ஜாஸ்தியாயிடுங்க. மக்கள் கூட்டத்தோட ரொம்ப பரபரப்பா இருக்கும் அந்த ஈவினிங். பட் ஈவினிங்ல இத்தனை இது இருந்தாலும் பார்க்கிங் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால நாங்க வந்து ஈவினிங் போகாம மார்னிங் போனேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றேன். ஸோ ஈவினிங்ல இவ்வளோ சந்தோஷங்கள், இவ்வளோ குதூகங்கள் இருந்தாலும் நாங்கள் வந்து பார்க் பண்ணுறது கஷ்டன்றதால மார்னிங் வந்து போனேன். நாங்கள் மார்னிங் நான் எங்கள் ஃபேமிலி இன்னும் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட அங்கே அந்த பீச்சுக்கு போனோம். காலை 8 மணிக்கு போனோம். வெயில் இல்லாமல் கொஞ்சம் வானம் வந்து கொஞ்சம் மந்தமாக இருந்தது. எங்களுக்கு அது ரொம்ப சௌகரியமாக இருந்தது. கொஞ்சம் ரிலாக்ஸாக நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா அந்த சிற்பங்களை உன்னிப்பா கவனிக்கிறதுக்கும் நல்லா இருந்தது. ஏன்னா ஈவினிங்ல போயிருந்தா ரொம்ப கூட்டமா இருக்கும். அவ்வளோ உன்னிப்பா எதுவும் கவனிச்சிருக்க முடியாது. ஸோ அதனால நான் மார்னிங் டைம் ப்ரிஃபர் பண்ணி அங்கே போனேன். ஒவ்வொன்றுத்தையும் இந்த மணல் சிற்பங்கள்லாம் பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ஒவ்வொரு சிற்பங்களை சுற்றியும் தடுப்புக போட்டிருந்தாங்க அதை பாதுகாக்கிறதுக்காக. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் போயிட்டு பீச்சில் கொஞ்ச நேரம் பால் விளையாடிட்டு அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். கொஞ்ச நேரம் அரட்டை அடிச்சுட்டு அங்கே அந்த மணல் அந்த பீச்சில் வந்து காலார கொஞ்சம் நடந்துட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸோட பசங்கள்லாம் நண்டை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு உயிரற்ற நண்டு இருந்தது. இந்த நண்டை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அங்க வந்து சீகல் பறவைலாம் இருந்தது. பாஸ்டன்ல இந்த பறவை வந்து அதிகமா இருக்கும். ஸோ கரையில இருந்தது. அப்புறம் இங்கேயும் அங்கேயும் பறந்துட்டு இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அந்த கடற்கரையே அப்படியே வளைஞ்சு அழகா போயிட்டு இருந்த அந்த ஷேப்பே நல்லா இருந்தது. அந்த கரையோரம் நிறைய பில்டிங்ஸ் இருந்தது. கிளிஞ்சல்கள் நிறைய இருந்தது கரையோரம். இது எல்லாமே பார்க்குற எல்லாமே ரொம்ப இனிமையா இருந்தது. இந்த
இந்த 2025வது வருஷத்துல இந்த சிற்பக்கலை போட்டியில வந்து இந்த வெற்றியாளர்கள்லாம் அவங்க இந்த கொடுத்த அந்த தலைப்பை வந்து அவங்களுடைய தனித்துவமான கலைமொழியில படைச்சிருந்தாங்க. இந்த முறை இந்த மணலும் கற்பனையும் சேர்ந்து அவ்வளோ அற்புதமான இந்த கலைப்படைப்புகளை படைச்சது வந்து பார்வையாளருக்கு ரொம்ப ஆழமான சிந்தனையை தூண்டுவதா இருந்தது. இந்த திருவிழா வந்து மக்கள் மனசுல என்னைக்கும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருந்தது. இதோட எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த சிற்பங்களை நான் வந்து திருப்பியும் காமிக்கிறேன். இதை பார்க்கும்போது உங்களுக்கு வேற எதனா ஃபீலிங்ஸ் வந்தாலும் நீங்க அதை பத்தி ஷேர் பண்ணிக்கலாம். அது அந்த தலைப்போட ஒட்டி இருக்கணும்னு இல்லை, வேற என்ன உங்களுக்கு தோணுதோ அதை நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நிறைய படைப்புகளை வந்து கலைஞர்கள் வந்து இந்த ஃபீலிங்ஸை தான் உணர்த்துறோன்ட்டு அவங்க எதுவும் சொல்லலை, நம்மளா அதை வந்து புரிஞ்சுக்கிறது தான் அது. ஸோ நாம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இவ்வளோ நேரம் பொறுமையா அனைவரும் கேட்டிருந்ததுக்கு ரொம்ப நன்றி. கேட்கலாம் எல்லாரும். முதல்ல வாய்ப்பு கொடுத்த ஸ்டீஃபன் சாருக்கும் மிகவும் நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி சரளா, அருமை அருமை. தேங்க்யூ. எப்பயுமே சரளா பேசும்போது அங்க பக்கத்துல நண்டு ஓடினாலும் எடுப்பாங்க, பாம்பு ஓடினாலும் எடுப்பாங்க, ஆமை ஓடினாலும் எடுப்பாங்க. அது 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 அவங்களோட வழக்கம். அது அந்த டச், அதாவது எழுத்தாளரோட டச்சுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு சில விஷயங்களை இங்க உன்னிப்பா கவனிப்பாங்க. அவங்க எழுத்துல அந்த ஒரு விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டச்சை வந்து கொடுத்தாங்க. நண்டோட ஒரு முறை ஆமையோட முடிச்சாங்க, இந்த முறை நண்டோட முடிச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தடவை இங்க மாரத்தான் போட்டிக்கு போன போது சொன்னாங்க, அதான் நான் வந்து எழுதிட்டோன்னே நீங்க ஒரு விஷயத்தையுமே மிஸ் பண்ணல, பார்த்த எல்லாத்தையுமே எழுதிட்டீங்க அப்படின்னு. ஸோ அப்பதான் தெரிஞ்சது, ஓ ஓகே நம்ம எல்லா விஷயத்தையும் மிஸ் பண்ணாம எழுதுறோன்றது. அதுக்கப்புறம் இன்னும் கவனத்துல வச்சுக்கிட்டேன். அதுல இன்னும் பியூட்டி என்னன்னா, அந்த கடற்கரையை காமிச்சு அதுல இருக்கிற கிழிஞ்சல்களை காமிச்சு ஷீகல் பறவையை காமிச்சு இதெல்லாம் தான் ஒரு டச். சும்மா பேசணும் கொண்டோன்றதை விட, ஆனா பிரமாதமான படங்கள், அந்த மனச்சிற்பங்கள் வந்து பிரமாதமா. அது ஒரு 4 படம் காமிச்சாலும் எல்லாமே ரொம்ப நுணுக்கமா இருக்கு. அந்த கம்பி கட்டின மாதிரி அது ரொம்ப உள்ள ஒரு இது பார்த்தேன், பிரைஸே கிடைக்காத ஒண்ணு இருந்தது இல்லையா. ஆமா, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, எப்படி மண்ணு நிக்குது அப்படின்னு. அப்புறம் நீங்க சொன்ன பிறகுதான் அது விளங்குச்சு எனக்கு. ஓகே, இப்படி இந்த இதுலதான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. எல்லாரும் பேசுறதுக்கு முன்னாடி நான் மைசூர்ல எடுத்ததை காமிக்கிறேன். இது ஒண்ணும் பிரமாதமா இல்ல, நீங்க காமிச்சதுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு பிரமாதமா இல்ல. பட் இருந்தாலும் இங்க இருந்தது எப்படி இருந்ததை நம்ம பார்ப்போம் அப்படின்னு. எனக்கு இதுதானே சான்ஸ். எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம்ல சார், காமிங்க. சார் பிரம்மாண்டமா இருக்கு. என்ன நல்லா இல்ல, அட்டகாசமா இருக்கு சார், அட்டகாசமா இருக்கு, அற்புதமா இருக்கு. நைஸ். கிரேட். மெகா ஸ்ட்ரக்சர் சார் இது. இங்க எல்லாம் நல்லா அகலமா வைக்கிறாங்க. கிரேட். எத்தனை பேருடைய உழைப்பு சார் இது. நீங்க எடுத்ததா சார்? சூப்பர் சார், சூப்பர். நைஸ், நல்லா இருக்கு. இதுல என்ன சிறப்பு, இதுக்கும் சரளா காமிச்சதுக்கு சிறப்பு என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே மொத்தமா ஒரு ஸ்ட்ரக்சர்ல சுத்தி அதே மாதிரி வரைஞ்சி வரணும். 2-3 இடத்துல இருந்தது. நான் ஒரு இடம் தான் கவர் பண்ணியிருக்கேன், இன்னொரு இடம் எடுத்த வீடியோ இருக்கு.
இது போதும் நினைக்கிறேன். பட் சரளா காமிச்சதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த கிராஸ் செக்ஷன்ல அந்த பிரெயினோட கிராஸ் செக்ஷன் காமிச்சிருந்தாங்க பாருங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அது 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 வந்து நாட் சோ ஈஸி. இந்த மாதிரி மொத்தமா மணலை கொட்டி இது இது பண்றதுன்றது இது ஒரு கலை. ஆனா இந்த மாதிரி ஒரு கிராஸ் செக்ஷனை காமிச்சு அதுல பிரெயின் எப்படி இருக்குன்றது காமிச்சு அதுல இந்த கேர்ள் உட்கார வச்சு அவ கீழே ஒரு மண்டவோட வச்சு அந்த மண்டவோட மேல உட்கார வச்சு அதுல அவ பேசுறது அந்த அவ சொல்ற விஷயங்கள் அப்படி பறந்து போற மாதிரி அதை காமிக்கிறது எவ்வளவு நுணுக்கங்கள் இருக்குது அதுல. அது நம்ம பாக்குறதுக்கு சாதாரண. அந்த பக்கம் பார்த்தோம்னா அந்த பெண்ணோட மழகம் வந்து எவ்வளவு அழகா இருக்கு. இது பாக்குற ஒரு ஒரு சிற்பம் தான், அதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்ப எவ்வளவுக்கு அவன் சிந்தனை இருக்கு, அந்த ஸ்கல்ப்சரோட சிந்தனை எந்த அளவுக்கு இருந்திருக்குன்றதுதான் காமிக்குது. அந்த மாதிரி எல்லா சிற்பமும் அது தனித்துவமா இருந்தது. நீங்க காமிச்ச ஒரு 3 சிற்பத்துல நாலுமே வந்து தனித்துவமா வந்து இந்த 4வதுக்கும் பிரைஸ் கொடுத்துருக்கணும். ஏன்னா அந்த கம்பி மாதிரி உள்ளார வச்சிருந்து அதுக்குள்ள ஹோல் வச்சிருந்தா அவ்வளவு மெலிசா ஒரு இது மாதிரி வைக்கிறது மணல்ல செய்யறதுன்றது அவ்வளவு சாத்தியமான விஷயம் கிடையாது. அருமையா இருந்து ரொம்ப நிறைய கஸ்டம் மேட் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. டென்டல் டூல்ஸ் எல்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க அது அந்த ஃபைன் லைன்ஸ் போடுறதுக்கு. கரெக்ட். ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா எல்லாமே அந்த அதுதான் மனுஷன் எந்த அளவுக்கு எல்லாம் யோசிக்கலாம், நம்மளோட பிரெயினை எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம், நம்ம சிந்தனைகளை எப்படி வேணா கொண்டு போனோம்னா என்ன வேணா சாதிக்கலான்றது தான் இதெல்லாம் உதாரணம். அதெல்லாம் ஒரு அற்புதமான சொல்லுங்க. ரைட், ஓகே. சீரியல் ஓடுதுன்னு நினைக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல பிரசன்டேஷன். ஒரு சாதாரணமா இருந்தா கூட நிறைய நம்ம கத்துக்க வேண்டியது இருந்து. மகிழ்ச்சி. நன்றி சரளா. பேசுறவங்க பேசலாம். பிரேமா மேடம் பேசுறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். சரளா, எனக்கு சில கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்ப நமக்கு அந்த இடத்துல வந்து 4 சிற்பங்கள் மட்டுமே வச்சிருந்தாங்களா? அவ்வளவு பெரிய 16 சிற்பங்கள் இருந்தது. 16 சிற்பங்கள் இருந்தது. இப்ப சிற்பங்கள் பண்ணும்போது மக்களை வந்து அலோ பண்றாங்களா பாக்குறதுக்கு? தூரம் இருந்து பார்க்கலாம். அவங்க அந்த ஏரியால போக முடியாது. பட் நான் பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த பீச்சுக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி அந்த இடத்தாண்ட நின்று பார்க்கலாம். ஏன்னா அது எப்படி பண்றாங்க அப்படின்றது சாண்ட் மட்டும் பண்ணல. இப்ப நீங்க சொல்றத பார்த்தா வெளியில இருந்தும் மண்ணு கொண்டு வந்து அந்த மண்ணை சேர்த்து பண்றாங்க. அந்த மண்ணுல சேர்த்து அந்த மணல்ல தான் பண்றாங்க. அந்த மண்ணுல தான் பண்றாங்க அப்படின்னும் போது அது பைண்டிங் அதெல்லாம் வந்து அது மாதிரி இருக்கிற மாதிரி நல்லா இருக்கும்ன்றதால அந்த இதை வந்து வச்சு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப யூனிக்கா இருந்தது, ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுக்கான டைட்டில் அவங்க கீழே எழுதி இருக்காங்களா இல்ல ஒரு ஜெனரல் டாபிக் கொடுத்துட்டு அந்த டாபிக்கானது அங்க டெபிக் பண்றாங்களா? இல்ல, ஜெனரல் டாபிக் வந்து அமெரிக்கன் ரெவல்யூஷன், அது ரிலேட்டடா அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் ஸ்கல்ப்சரோட டைட்டில் கொடுத்திருக்காங்க. அதுதான் நான் டைட்டில் வந்து சொன்னது. ஃபர்ஸ்ட் இது வந்து டெலிகேட் பேலன்ஸ், அடுத்து ஓகே, அது மாதிரி கொடுத்துறாங்க. அந்த ரிலேட்டட் டு தி மெயின் டாபிக் வந்து இவங்களும் ஈச் கிவிங் a டாபிக் ஹெட்டிங். கரெக்ட். அந்த ஃபீலிங்ஸ் தான் எல்லாரும் எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. நம்ம ஊர்ல எல்லாம் திருவிழா அப்படின்னு சொன்னா எப்படி எல்லாம் எக்ஸிபிட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அவங்க ஊருக்கு ஏத்த மாதிரி இதை பண்ணியிருக்காங்க அப்படின்றத எடுத்துக்கிற மாதிரி இருந்தது. உண்மையிலேயே மணல்ல இப்படி பண்ணும்போது அந்த நேச்சுரல் இதுல வந்து சில சமயம் மழை வந்தாலோ செஞ்சாலும் அதெல்லாம் ஒரு பெரிய இதுவா இருக்கும். ஒரு காஸ்ட் வைஸ் இது மாதிரி மணல் சிற்பங்கள் பண்ணும்போது லேபர் அண்ட் அந்த மெட்டீரியல் காஸ்ட் வந்து டெஃபினட்டா இப்ப போலந்துல இருந்து வராங்க அப்படின்னா are they bringing the material or are they using the state's அது வந்து ஃபண்டுக்கு ஏத்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. இப்ப அதுக்குன்னு எவ்வளவு அலாட் பண்ணி வச்சிருக்காங்களோ அந்த வருஷம் அந்த ஃபண்டுக்கு எவ்வளவு அலாட் பண்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் டீடைல்ஸ் காஸ்ட் ஆஃப் தி மெட்டீரியல் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருது. இப்ப எல்லாரும் 16 பேருக்கும் அதனோட காஸ்ட் வந்து கொடுத்துருதா? நான் நினைக்கிறேன் அந்த மணல்குரிய இது வந்து அவங்க பண்ணுவாங்க. பட் விசிட்டர்ஸ் அவங்க வரது போறது தங்கறது அதெல்லாம் வந்து ஃபண்ட பொறுத்து. ஆனா பரிசு வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்கு $5,000. அது இல்லாம இது வந்து 3 பிரைஸா இருக்குங்க. ஜட்ஜ் பிரைஸ் இருக்கு. ஜட்ஜோட பிரைஸ் தான் மெயின் இது.
அதுக்கப்புறம் பீப்புள்ஸ் சாய்ஸ் அவங்கவுங்க ஓட்டு போடலாம். பீப்புள் ஓட் போட்டு சாட்டர்டே, வெள்ளி, சனி, ஞாயிறு இல்லையா, அந்த சனிக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் தான் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ அப்போ வந்து பீப்புள்ஸ் சாய்ஸ் வந்து சம்டைம்ஸ் அவங்க சண்டே வரைக்கும் கூட வெயிட் பண்றாங்க. பட் ஜட்ஜோட சாய்ஸ் வந்து அவங்க வந்து ஜட்ஜோட இதுதான் ஃபைனல் இது. அது தனி பிரைஸ், அதுதான் $5,000. அது இல்லாம ஸ்கல்ப்டர்ஸ் சாய்ஸ்ன்னு வேற ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா இப்ப கலந்துக்கிறாங்க இல்லைங்களா, அந்த கலைஞர்களே அவங்களே எல்லா சிற்பங்களையும் பார்த்து ரேட்டிங் போடுறாங்க. அதுக்கு தனி பிரைஸ் இருக்கு. அண்ட் வந்து பீப்புள்ஸ் சாய்ஸ்க்கு தனி பிரைஸ் இருக்கு. இந்த இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் இது ஒண்ணு காமிச்சேன் இல்லைங்களா, நுட்பமான சமநிலை. இந்த வருஷம் 3மே அந்த இந்த ஸ்கல்ப்சர் தான் வாங்குச்சு. 3 பிரைஸுமே. சம்டைம்ஸ் வந்து அதர் இது வந்து வேற வேற வாங்கும் அந்த மாதிரி. வரும். பட் எப்படி இருந்தாலுமே நீங்க சொல்ற மாதிரி அந்த $5,000 தான் வெளிநாட்டுல இருந்து வர்றவங்களுக்கு டிராவல் காஸ்ட் இதெல்லாம் வந்து பண்ணும்போது அவங்களுக்கு பரிசு கிடைக்கலன்னா இட் வில் நாட் மேட்ச் இல்லையா அவங்களோட காஸ்ட் வந்து. ஆமா ஆமா. பட் ரொம்ப யூனிக்கா பண்ணி பொறுத்து தான் பண்ணுவாங்கன்ட்டு ஒரு இதுல நான் படிச்சேன். அது அந்த பொறுத்து தான் அந்த அவங்களோட அகாமடேஷன், அவங்களோட எக்ஸ்பென்சஸ் அங்க இருக்கும்போது அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. How long it takes மா? இந்த எக்ஸிபிஷன் 3 நாள் தான் வைக்கறாங்கன்னு சொல்றீங்க. ஆமா, இவங்க வந்து ஃப்ரைடே மார்னிங் ஸ்டார்ட் பண்றாங்களாம். சாட்டர்டே ஆஃப்டர்நூன்குள்ள ஒரு 5 மணிக்குள்ள முடிச்சிடணும் இந்த வர்க். முடிச்சிடுறாங்க. சண்டே வரைக்கும் 3 days வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க. ஆமா. ப்ரிப்பரேஷன் வந்து எத்தனை நாள் பிடிக்குதுமா இதுக்கு? எதுங்க ப்ரிப்பேர் பண்றது அவங்க அந்த அத ரெடி பண்றதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கறாங்க? அது ஸ்டார்ட் பண்றது ஃப்ரைடே அன்னைக்கு மார்னிங் ஸ்டார்ட் பண்றாங்க. நாங்க ப்ராபபிலி அதுக்கு முந்தின நாளே வந்து மணல்லாம் வந்து இறங்கிடுமோ என்னவோ தெரியல. within a day or two. ஆமா, அந்த 2 days டைம். 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்க ஃப்ரைடே அன்னைக்கு 8 மணிக்கு, சாட்டர்டே அன்னைக்கு 5 மணிக்கு முடிச்சிடணும். அதை பண்றதே அவ்வளவு குயிக்கா பண்ணி முடிச்சிடுறாங்க. ஆமா, அது அவ்வளவுதான் டைம். அந்த டைமுக்குள்ள முடிச்சிடணும். ஓகேமா, வெரி இன்ஃபர்மேட்டிவ் டைமிங்ஸ். நிஜமாவே நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்கன்னு தெரியுது. தேங்க்ஸ். அது பண்ணி முடிச்ச பிறகு 3 நாள் அடிஷனலா பப்ளிக் விசிட்டா? இல்ல, அது கூடவே தான் 3 நாள், வெள்ளி, சனி, ஞாயிறு. சோ அவங்க பண்ணும்போதே பப்ளிக் விசிட் இருக்கு. ஆமா, மோஸ்ட்லி வந்து எல்லாம் ஃப்ரைடே அன்னைக்கு முடிச்சிருவாங்க மாதிரி தான் தெரியுதுங்க. சில பேர் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா எடுத்துக்கிறாங்க. சோ ஃப்ரைடே நைட்ல இருந்து தான் யூசுவலா வருவாங்க. ஏன்னா ஃப்ரைடே இங்க ஒர்க்கிங் டே இல்லையா, சோ அதனால ஃப்ரைடே நைட்டு, சாட்டர்டே, சண்டே இப்படிதான் எல்லாரும் வருவாங்க. ஓகே, ஒன் டே ஃபார் அவங்களுக்கு பண்றதுக்காக 2 நாள் நம்ம விசிட் பண்றதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். மகிழ்ச்சி. சிவகுமார் சார் பேசுறீங்களா? தேங்க்யூ மேடம். ரொம்ப அருமை, ரொம்ப வெரி குட் பிரசன்டேஷன். ரொம்ப என்ஜாய்டு வருது பிரசன்டேஷன். அந்த பிக்சர்ஸ் எல்லாம் அழகான ஃப்ரீயா போய் அமெரிக்கால போய் பார்த்த மாதிரி ஒரு உணர்வு. கலர்ஃபுல் அந்த ஃபயர் ஒர்க் எல்லாம் அப்படியே போட்டு எடுத்துட்டாங்க. அதையும் வீடியோ போட்டீங்கன்னா இன்னும் ஒரு பிரமாதமாக இருக்கும். என்ஜாய் பிரசன்டேஷன் ஒண்ணு. எல்லாமே நல்ல தலைப்பு. அதுல டேட் ஸ்பீட் பண்ற தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆழ்ந்த தூக்கம். நான் இப்ப ரொம்ப அடிக்கடி ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறேன். அந்த டேட் ஸ்பீட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குட், வெரி குட், வாழ்த்துக்கள், சூப்பர். தேங்க்யூ சார். அதுல நீங்க ஆழ்ந்த தூக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த 4 உருவத்துல அந்த ஒவ்வொரு உருவத்தோட அப்படியே கொஞ்சம் குறைஞ்சு கடைசி உருவம், ஆனா எல்லாமே அந்த சேம் டிட்டோவா இருக்கிற மாதிரி ஐடென்டிக்கல் ஃபிகரு. அந்த கடைசி வந்து அந்த தூக்க நிலைக்கு போன பிறகு எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப பிரபாதமா பண்ணியிருக்காது. ஃபீலிங்ஸ் அவ்வளோ வேரியேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. அது நான் முதல்ல பார்த்தேன் ஆழ்ந்த தூக்கமே 4 பேர் இருப்பாங்கன்னு பார்த்தேன். ஆனா ஒரு ஆள் தான்ன்றது அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். ரொம்ப நுணுக்கமா பாத்திருக்கீங்க நீங்க. ரொம்ப நுணுக்கமா பாத்திருக்கீங்க நீங்க. பார்த்தோனே ஃபர்ஸ்ட் புரியாது நம்ம நல்லா, அப்புறம் அது டீப்பா அப்சர்வ் பண்ணும்போது அப்புறம் ஒண்ணொண்ணா தோணுது. ரவி சார் பாக்குறீங்களா? பேசுறீங்களா ரவி சார்? நான்சரி சார் வாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு நல்ல சப்ஜெக்ட் கொண்டாந்து சேர்த்திருக்கீங்க, மணல் சிற்பங்கள் பத்தி. இது ரொம்ப புதுசு நமக்கு, இந்த தளத்துக்கு ரொம்ப புதுசு. நம்மகிட்ட கூட அந்த மணல் சிற்பங்கள்லாம் இருக்கு. எப்படின்னா கிராமத்துல தெரியும், இந்த நெருப்பு திருவிழா நடத்துவாங்க. அதுல இந்த கடைசியில் அந்த துரியோதன படுகளம் நடத்துவாங்க. அப்போ பல பேர் தெரிஞ்சிருக்கும், இந்த துரியோதனை படுத்துட்டு இருக்க மாதிரி
உடனே அந்த 2-3 நாள் தான், அந்த ஒரு நாள் செய்வாங்க, அந்த ஒரு நாள் அந்த தினச்சோன்னு மறுநாள் அதை எடுத்துருவாங்க. அது தத்ரூபமா அது வந்து களிமண் மோஸ்ட்லி. அது களிமண்ல செய்யறேன். நானே ஒரு ஸ்கல்ப்டர் தான். காலேஜ் டேஸ்ல கிளே மாடலிங் எல்லாம் பண்ணியிருக்கேன், சோப் மாடலிங் எல்லாம் பண்ணியிருக்கேன், நிறைய பரிசுலாம் வாங்கியிருக்கேன் அதுல. வெரி குட் சார். பட் களிமண்ல பண்றது கொஞ்சம் சுலபம்தான். ஆனா பட் மணல்ல பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அந்த பைண்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒண்ணு மணலோட சைஸ். இப்போ இங்க வந்து இப்போ நம்ம வந்து ஒரிசாவில் சுதர்ஷன் பட்நாயக்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு. அவர் தான் இந்தியாவில் வெல் நோன் ஆர்டிஸ்ட் இந்த மணல் இதுல சிற்பத்துல. இப்போ நிறைய இப்போ திருவள்ளுவர் தினத்துல கூட நிறைய நமக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. சென்னையில, ஒரிசாவில், கோவா கடற்கரையில, திருவனந்தபுரத்துல நிறைய வாங்கியிருக்காரு. நீங்க சார் நிறைய ரொம்ப அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. அவார்ட்லாம் கிடைச்சு. நான் மீட் பண்ணி பேசியிருக்கேன் சுதர்ஷன் பட்நாயக். பட் இதுல என்ன பெரிய இன்ட்ரிகசி என்னன்னு சொன்னா அந்த மணலோட சைஸ் தான் மேஜர் ரீசன். இப்ப இந்த இன்ட்ரிகேட் இதெல்லாம் வருது, அந்த சைஸ் ரொம்ப ஃபைனா இருக்கும். ரெண்டாவது அதனுடைய பைண்டர். கேள்வி எல்லாம் கேட்டாங்க, மணல் எல்லாம் கொண்டு வர, யாரும் மணல் எல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. மணல் இவங்களே கொடுப்பாங்க. ஆர்கனைசர்ஸ் ஒரு பர்டிகுலர் சைஸ்க்கு மணல் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒர்க்மேன்ஷிப் வந்து ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவாலிட்டி தான். அது அதுல வந்து என்ன மாதிரி பைண்டர் யூஸ் பண்றாங்க அந்த ஃப்ரீடம் கொடுத்துருப்பாங்க. யூ கேன் யூஸ் த பைண்டர் வாட் எவர் யூ வாண்ட் கொடுத்துருப்பாங்க. இல்ல மணல் தண்ணீர் தான் சொல்றாங்க சார், பைண்டர் வேற எதுவும் கிடையாது. நம்ம டூல்ஸ், ஆமா டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து இந்த இது பேஸ் யூஸ் பண்றாங்க. லைக் இந்த மெட்டல் ஃப்ரேம், பிளாஸ்டிக் ஃப்ரேம், இந்த மோல்டுக்கு ஒவ்வொரு அடுக்கா பண்றாங்க. இப்போ அவுட்டர் ஷேப் எல்லாத்தையும் பண்ணிட்டு, இப்போ ஃபர்ஸ்ட் டாப் அடுக்குல வந்து ஃபைன் லைன்ஸ் எல்லாம் பண்றதா, அந்த ஃபைன் லைன்ஸ் முடிச்சிட்டு அதுக்கு அடுத்த லெவலா பிரிச்சுறாங்க. அதுக்கு அடுத்த அடுக்குல இருக்கிற அந்த மெட்டல் ஃப்ரேம் எடுத்துடுவாங்க. ஒவ்வொரு அடுக்கா முடிக்கும் போது அந்த கீழ் அடுக்குல இருக்கிற அந்த ஃப்ரேம் ஒர்க்கை எடுத்துடுறாங்க. அதான் ஸ்கேஃபோல்டிங் தான் சொல்றேங்க நானு. இப்போ வந்து ஃபுல்லா ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்போ ஃபைன் லைன்ஸ் வந்து மேல இருந்து பண்றாங்க. அதுதான் நான் மென்ஷன் பண்ணேன், மேல இருந்து கீழே வரைக்கும் செதுக்குவாங்க அப்படின்ட்டு. சோ மேல ஃபைன் லைன்ஸ் பண்ணும்போது அதுக்கு அடியில இருக்க அடுக்குல இருக்கிற அந்த ஸ்கேஃபோல்டிங் அப்படியே தான் இருக்கும். அந்த மேல எடுக்கிற ஃபைன் லைன்ஸ் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு இந்த கீழே இருக்கிற அடுக்கரோட ஸ்கேஃபோல்டிங் எடுக்கிறாங்க. அதே மாதிரி அந்த அடுக்கு ஃபைன் லைன்ஸ் முடிக்கும் போது அதுக்கு அடுத்த கீழே இருக்கிற ஸ்கேஃபோல்டிங் எடுக்கிறாங்க. சோ அப்ப விழாம அது கொஞ்சம் தாங்குறதுக்காக அந்த மாதிரி பண்றாங்க ஒவ்வொரு அடுக்கடுக்கா. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னொரு அந்த படத்தை காமிங்க. அது எஸ்பெஷலி பின்னாடி இருந்து போங்க. அந்த படம் பரிசு வாங்காத படத்தை முதல்ல காமிங்க பாத்தேன். இன்னும் கூட சில படங்கள்லாம் இருந்தது. நான் வந்து நிறைய காமிச்சாலும் போர் அடிச்சுட்டு காமிக்கலாம். 14 படத்தை இருந்தாலும் காமிக்கலாம். நீங்க எல்லா படமும் காமிக்கலாம். நீங்க எனக்கு வேணா அனுப்புங்க, நான் காமிக்கிறேன். இல்ல இப்போ நான் இது 2 படம் தான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். நான் அதுக்கப்புறம் இது வந்து பிரைஸ் வாங்கல. இது ஒன்றும் எந்த ஃபாரின் மெட்டீரியல் யூஸ் பண்ணல இல்ல கூட. அந்த இந்த மெஷ்ஷுக்கெல்லாம் மெஷ் மாதிரி வருதுங்களா, அது ஒன்றும் வேற எதுவும் ஃபாரின் மெட்டீரியல் யூஸ் பண்ணல. டூல்ஸ் தாங்க சார். வெறும் அதுதான் இதுல இருக்கு பெரிய விஷயமே. வெறும் மணலும் தண்ணீர் மட்டும்தான். இது எல்லாமே டூல்ஸ். இந்த ஸ்கேஃபோல்டிங்க்கு என்னென்ன யூஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் எடுத்துடுவாங்க, அந்த ரிமூவ் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்கேஃபோல்டிங்லயே இந்த டிசைனோட அவுட்லைன் ஏதாவது இருக்காமா? இது எப்படி அது மாதிரி பண்ணாங்கன்ற அது எனக்கு தெரியல. இருக்கலாம். பண்றது மட்டும் இவங்க பண்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை அந்த ஸ்கேஃபோல்டிங்ல இந்த அவுட்லைன் டிசைன் ஒருவேளை இருக்குமா அப்படின்றதுக்காக. ஏன்னா ஸ்கேஃபோல்டிங் ஒரே மாதிரி எல்லாருக்கும் கொடுத்து அந்த அளவுக்கு அப்படி இருக்கும் மாதிரி தெரியல. அதாவது ஸ்டென்சில்ஸ் மாதிரி அந்த அளவுக்கு அவுட்டர் வேணா உங்களுக்கு கிடைக்கும். அப்ப கூட இவ்வளவு பெரிய ஸ்டென்சில் எல்லாம் எங்க உருவாக்கி சின்ன சின்ன unless they have made the stencils by themselves. சொல்றது வந்து டை மாதிரி ஒரு டையை வச்சுட்டு அப்படியே மணல் ஆப்பிட்டு அதை எடுத்தோம்னா அந்த இது வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர் பண்றதுன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படிதானே மேடம்?
அது சார் அந்த நான் மாதிரி சொல் இந்த ஷேப்பா பிரேமாமா என்ன சொல்றாங்கன்னு தெரியல. நான் சொல்றது வந்து இது ஸ்டென்சில் சார். நம்ம வந்து அந்த ஒரு டிசைன்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறது. அது அது மோல்டிங் மாதிரி செஞ்சு அது பண்ண வந்து முடியாது. சின்ன சின்ன இதுக்கு பண்ணுவாங்க. இவ்ளோ பெரிய இது ரொம்ப இது ஹைட் அந்த அளவுக்கு இல்ல. ஸ்டென்சில். வாட் ஐ மென்ட் இஸ் தட் அந்த உள்ள இருக்கிற அந்த இல்ல இதுக்கு இல்ல மட்டும் ஸ்டென்சில்ஸ்க்கு நெட்டட் வாய்ப்பு ஸ்டென்சில்ஸ்க்கு நெட் வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா இதுல வேரியஸ் டைமென்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொன்று டைமென்ஷன்ல இருக்கு. இல்ல சார், அத்தனை நான் என்ன ஸ்டென்சில் இருக்கு. நினைச்சேன்னா அந்த ம். இது நெட்டடா இருக்கு இல்லைங்களா, அஸ் இஃப் த ம். பிரெயின் நெட்வொர்க் மாதிரி இருக்கும், அதுக்கு மட்டும் இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன் நானு. ம். வெரி இந்த நைஸ். பிரைஸ் கொடுக்குறது நிறைய டெக்னிக்கல் டீடைல்ஸ்க்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுக்குறாங்க. அதனால அந்த டைமென்ஷன் இது எல்லாமே உண்டு. அப்பீலிங் எப்படி பாக்குறதுக்கு எப்படி இருக்கு. ஆனா இது ரொம்ப மணல்ல இது பண்றது, இந்த மெஷ் மாதிரி இருக்குங்க எல்லாம் சுத்தி மணல்ல பண்றது ரொம்ப கஷ்டம். ஷேப்லாம் கொண்டு வந்துடலாம், எக்ஸ்பிரஷன் கொண்டு வரலாம், எல்லாம் பண்ணிடலாம். இந்த மெஷ் மாதிரி பண்ணிருக்காங்க பாருங்க, அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த வெயிட் செல்ஃப் வெயிட்லயே கீழே விழுந்துரும். காஞ்சி பண்ண அந்த மணல் நிக்காது. அது நிக்குதுன்னா அந்த அந்த திக்னஸ்க்கு நிக்குதுன்னா கண்டிப்பா அந்த பைண்டர் இருக்கணும். பட் பைண்டர் இருந்தா கூட அது கொஞ்சம் நல்ல ஒர்க். இது ஐ திங்க் ஒன் ஹேஸ் டு see how எப்படி பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது. மகிழ்ச்சி. இந்த மாதிரி நல்ல அழகான செய்தி கொண்டு வந்து சேர்த்துக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. தேங்க்யூ சார். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்த்தேன். சந்தோஷம். வந்ததுக்கு மகிழ்ச்சிங்க. தேங்க்ஸ் சார். மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சி. நன்றி. என்னோட சப்ஜெக்ட் இது, அதனால இன்னைக்கு மிஸ் பண்ணக்கூடாது. தெரியாது சார். இப்ப இன்னைக்கு நீங்க சொல்லும் போதுதான் தெரியாது. நிறைய பேருக்கு, நான் திரு ஸ்டீஃபனுக்கும் தெரியாது இது. சோ ஒரு நீங்க அத ஹிடன் மாதிரி எதனா ஷேர் பண்ணலாம்ல சார்? ஒண்ணு இல்ல, அதெல்லாம் கல்லூரி காலத்தோட முடிஞ்சு போச்சு. இது அப்புறம் வந்து எங்க பண்றது எல்லாத்தையும். மத்தபடி தொழில் முறையில போயிட்டோம் இல்லையா, அதனால நிறைய கலைகள்லாம் அங்கங்க பாதியில விட்டுட்டோம். அப்படி விட்டு எனிவே ரொம்ப மகிழ்ச்சிங்க, அதை நினைவுபடுத்துறது மகிழ்ச்சி. நன்றி. தமிழ் மட்டும் விட முடியல இல்லைங்க சார்? எங்க தமிழை மட்டும் விட முடியல. இல்ல, அது கூடவே பயணிக்குது. தமிழனா பிறந்திருந்தாலும் கூடவே பயணிக்குது. அதை விட முடியல. அது எங்க போனாலும் வந்து, எந்த ஊருக்கு போனாலும் கூடவே வந்துருது. எனிவே இது ஒரு ஸ்டாச்சு இருந்ததுங்க. இந்த ஸ்கல்ப்சர் ஒண்ணு இருந்தது. இது ஏஐ மென்ஷன் பண்ற மாதிரி இருந்தது. தி ரைஸ் ஆஃப் ஏஐன்னு போட்டிருந்தாங்க இதுக்கு தலைப்பு. யூடியூப்ல இருக்கு. நம்ம சாண்ட் ஸ்கல்ப்சர் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்றது யூடியூப்ல இருக்கு. நம்ம அதை பார்த்தோம்னா தெரிஞ்சிருது நமக்கு. எப்படி நம்ம நினைக்கிற மாதிரி இல்லைன்னு தோணுது எனக்கு. அது அவங்க ரெகுலரா மண்ணு வச்சுதான் பண்றாங்கன்னு தோணுது. அவர் முழுசா பார்த்தோம்னா தெரிஞ்சுது. மகிழ்ச்சி. சக்கரபாணி சார் வாங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. சரளா மேம், ரொம்ப நல்ல அருமையான ஒரு உரை கொடுத்தீங்க. இந்த சிற்பங்கள் பலவிதம், அதுல இந்த மணல் சிற்பம் வந்து உண்மையிலே பாராட்டுவதற்கு ஒன்று. அதை நீங்க நேரடியா பார்த்து உங்களுடைய அனுபவத்தை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்க எடுத்திருக்கிற போட்டோக்கள் அனைத்தும் ரொம்ப சூப்பர். இவர் நம்ம ஞானசேகரன் சார் சொன்ன மாதிரி கிராமத்துல அந்த மாதிரியான துரியோதன பொம்மையை மாதிரி அதுவே பெரிய அற்புதமா கிராமத்து மக்களை நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. அந்த யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு தட்டி எல்லாம் கட்டி என்னென்னமோ செய்வாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஒவ்வொரு கிராமத்திலயும் பிள்ளையார் சேர்த்து இருப்பார். அத போய் கூட சின்ன பிள்ளையார் போய் பாக்குறது உண்டு. அதெல்லாம் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் தான், பார்த்து எப்படி பண்றாங்க எது பண்றாங்க. அது மகாபாரதத்துல லாஸ்ட் டே துரியோதன படுகொலைன்னு சொல்லுவாங்க. துரியோதன படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி படுத்துட்டு அந்த பீமா வந்து கதையை வச்சுக்கிட்டு சுத்தி சுத்தி வந்து அந்த தொடையில ஒரு அடி அடிப்பாரு. அவர் சாகடிக்கிறது தான், அவருடைய உயிர் வந்து தொடையில இருக்குதான் அப்படின்னா. அந்த மாதிரி நான் அந்த மன சிற்பத்தை பார்த்திருக்கேன். சார் சொன்ன மாதிரி அது களிமண்ணு வச்சுட்டு நார்மலா செய்வாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மணலை எடுத்துக்கிட்டு போய் சில பேர் வயக்காட்டுல தூங்குவாங்க. அது அவங்களுடைய ஒரு நம்பிக்கை அது அப்படின்ட்டு அது பார்த்துருக்குது. அடுத்தது இந்த இது வந்து கேள்விப்பட்டேன். சார் சொன்ன மாதிரி அந்த பட்நாயக், சுதர்சன் பட்நாயக், அவருடைய சிற்பங்கள் வந்து பீகார்ல எல்லாம் இருக்கிறத பத்தி எல்லாம் அது ஃபேமஸான ஒரு இது. அதை படிச்சிருக்கிறோம், பார்த்துருக்குறோம், மற்ற நேரடியா பார்த்தது இல்லை. நான் ஒரு முறை மெரினா பீச்சில் இண்டிபெண்டன்ஸ் டேவா இல்லை ரிப்பப்ளிக் டேவா எனக்கு சரியான வரல, அப்போ போயிருந்தேன்.
அப்போ ஒரு சிற்பி வந்து அங்க அது மாதிரி பண்ணியிருந்தார். சும்மா சும்மா சாதாரணமா அது இவ்வளவு ஒரு நுணுக்கமானதுலாம் இல்லை. அது போட்டிக்கிட்டுலாம் ஒன்றும் இல்லை. சும்மா சாதாரண ஒரு மணல், நீங்க சொன்ன மாதிரி வெளியில இருந்து மணல் கொண்டு வந்தாரு என்னமோ தெரியல. நான் மெரினா பீச்ல பார்த்தேன் அதை. ஒரு இந்த லைட் ஹவுஸுக்கு நேரா ஒரு நாள் ஒரு காட்சிப்படுத்தினாங்க. அதை ஜஸ்ட் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது வந்து ரொம்ப அருமையா இருக்கு. அது ரொம்ப நுணுக்கம். இதெல்லாம் அவங்களுடைய செயல்திறன், ஒரு குறிக்கோளை வச்சு அதுக்கு வந்து டைட்டில் கொடுத்துட்டு பண்ணதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்குது. அதை நீங்க நேரடியா பார்த்து வந்து விளக்குறது எங்களுக்கு சந்தோஷம். நாங்களும் பார்த்த மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுத்தீங்க. மிக்க நன்றி சார். நன்றி 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 சார். நன்றி நன்றி சார், நன்றி. வேற யார் பேசு? வாங்க சார், கோபால்தாஸ் சார் பேசுங்க. கோபால்தாஸ். அனைவருக்கும் வணக்கம் சார். ஸோ அருமையான வித்தியாசமான தலைப்பு. தேங்க்யூ சரளா மேடம். தேங்க்யூ. ஸோ எங்களெல்லாம் பாஸ்டனுக்கு கூட்டின்னு போய் நேரில் காமிச்ச மாதிரி இருந்தது ப்ரோக்ராம். நன்றி. ஸோ இந்தியாவில் அவர் ஞானசேகரன் சார் சொன்ன மாதிரி ஒடிசா கடற்கரை பகுதியிலையும் கோவா பகுதியிலையும் வந்து இந்த சிற்ப நிகழ்ச்சிகள் நடக்கும்ன்றது மீடியாவில் பார்த்துருக்கோம், நேரில் பார்த்ததில்லை. இந்த தலைப்பை பார்த்ததும் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. மணல் கயிறு விசு சார் இயக்கிய எஸ்.சி. சேகர் நடித்த மணல் கயிறு படம் தான் ஞாபகம் வந்தது. பட் இருந்தாலும் உங்கள் ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. சுதந்திர போராட்டத்தின் விதைகள், ஆழ்ந்த தூக்கம், ஐசியூ, கேட்ச் யுவர் ட்ரீம்ஸ், இந்த தலைப்பில் அந்த சிற்பங்கள் வந்து நல்ல சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஆச்சரியமான ஒன்று. என்னை பொறுத்தவரையிலும் இந்த சிற்பிகளுக்கு வந்து பொதுவான அங்கீகாரம்ன்றது குறைவாகத்தான் இருக்கிறது அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி செய்கிறாங்கன்றதை நல்லா வெல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. டாப் டு பாட்டம் அப்ரோச், அதாவது மேலேருந்து கீழே செதுக்கிட்டே வருவாங்கன்ற ஒரு டெக்னிக்கும் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி பைண்டிங்காக அப்ளை ஸ்ப்ரே பண்ணுறாங்கன்ற விஷயங்களை, நுணுக்கமான விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. ஸோ மனித கற்பனையின் வெவ்வேறு வடிவங்கள் தான் இந்த மணல் சிற்பங்கள். ஸோ தத்தம் சிந்தனைகளை சிற்பிகள் செதுக்கி உள்ளார்கள். மைண்ட் யுவர் மைண்ட் தலதே போல. வாழ்த்துக்கள் மேடம். நன்றி ஸ்டீஃபன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. நான் பேசுறேன். வாங்க வாங்க சார், ரவி சார். உங்களை ஐவோ 2307 யாரோ புதுசா வந்திருக்காங்க சார். அவங்க மேடம், நீங்க அடுத்து பேசுதான் பேசுங்க. வாங்க வாங்க ரவி சார், வாங்க. என்னோட சிஸ்டர். உங்க சிஸ்டர் அது? ஆமாங்க. வணக்கம் சரளா மேடம். அனைவருக்கும் வணக்கம் மேடம். மிக அருமையான உரை. அதாவது கடலோர சிற்பங்களை பற்றி அழகான கடலோர கவிதைகள் மாதிரி சரளமா நீங்க சரளான்ற பேருக்கு ஏற்ற மாதிரி சரளமா பொழிஞ்சிங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இதுல வந்து உங்களோட அனுபவங்களையும் சேர்த்து சொன்ன விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த +2 டென்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அந்த +2 டென்ஷனை வந்து அனுபவிச்சிருப்போம். அதெல்லாம் கொஞ்சம் நினைவுபடுத்தி எங்களுக்கு. அதே மாதிரி இந்த மாமியார் ப்ளஸ் அந்த செல்ஃப் லவ் எப்படி மாறினாங்க அப்படின்றது, சில பேரெல்லாம் எப்படி இது பண்ணாலும் மாற்ற முடியாது. அந்த நிகழ்ச்சியை விவரித்ததும் கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த படமும் வேற வேற டைரக்ஷனில் காமிச்சதும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மழைலாம் பெஞ்சதுன்னா அந்த சிற்பம் என்ன ஆகும்? ரொம்ப ஹெவி ரெயின்ஸ் அந்த மாதிரி வந்ததுன்னா அந்த சிற்பம் ஒண்ணுமே பண்ண முடியாது. எவ்வளவு ஒரு சிற்பம் செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? ஆட்டோமேட்டிக் ஒரு அப்ராக்சிமேட் அதுதான் அவங்களை பொறுத்து சார். இப்போ ஃப்ரைடே மார்னிங் ஸ்டார்ட் பண்றாங்க, 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அந்த சிற்பத்தை பொறுத்து ஒவ்வொன்றும் சிம்பிளா இருக்குன்னா அது கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடுவாங்க. டஃப்பா இருக்குது வந்து ஆப்வியஸ்லி டைம் ஆகும். அவங்களுக்கு 2 days டைம் கொடுக்குறாங்க. ஃப்ரைடே மார்னிங் 8 o'clock இருந்து சாட்டர்டே வந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும். அண்ட் ஃப்ரைடேவும் அப் டு 5 வரைக்கும் தான், ஈவினிங் 5 வரைக்கும். அந்த டைமுக்குள்ள எவ்வளவு நாளும் அவங்க எடுத்துக்கலாம். ஓகே. இந்த இது இடையிடையே நீங்கள் இந்த ஆங்கிலத்தில் சொல்லும்போது அதுக்கு எக்ஸாக்ட் தமிழ் டிரான்ஸ்லேஷனும் கரெக்டாக சொன்னீங்க. அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதற்காக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். நன்றி சார். வாங்க சரளா, அவங்க சிஸ்டர் பேசுங்க. வணக்கம். எங்க குடும்பத்துல யாரும் இதுவரையிலும் எழுதுனது இல்ல. இவதான் ஃபர்ஸ்ட் எழுதுறா. இந்த மாதிரி லெஜண்ட்ஸ் எல்லாம் நீங்க புகழ் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க குடும்பத்துல முதல் எழுத்தாளர் அவ. அவளால ரொம்ப வருஷமா வந்து தமிழோட டச் கிடையாது, அதாவது எழுத்துல டச் கிடையாது. அவ மைண்ட்ல இருக்குமே கண்டி எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படி அவளுக்கு மைண்ட்ல இருந்து அப்படியே வருது. இந்த கவிஞர் எல்லாம் சொல்லுவாங்க தானா எனக்கு கவிதை வரும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி
அவளுடைய தமிழ் எழுத்துங்க வர்றதை பார்த்து எனக்கு இவ்வளோ ஆற்றல் அவ உள்ள இருக்குன்றதே நான் இப்பதான் எனக்கு இது அது வாழ்த்துக்கள் சரளா, சரளின்னு தான் சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து இவ்வளோ பேரு இவ்வளோ சொல்றீங்க. அதுவும் வந்து அந்த மணல் சிற்பம் பார்த்தவர், அவங்களோட பேட்டி எடுத்தவர் கூட ஞானசேகர் சார்ன்னு நினைக்கிறேன், அவரு கூட சொன்னாரு. அத சொல்லும் போது எனக்கு அவங்க பார்வைக்கு சொல்ற அளவுக்கு இவளுக்கு சொல்ல வருதே அப்படின்றதே எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. நான் நாங்க சாதிக்காததெல்லாம் என் தங்க சாதிக்கும் போது நாங்களே வெற்றி பெற்ற மாதிரி தான் எங்களுக்கு தோணுதுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் புங்கடி. ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. இதுவா இப்படி சொல்லுது, இதுவா இப்படி எழுதுது இல்ல இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. தமிழ் மேல இன்ட்ரெஸ்ட் உண்டு. நான் வந்து அந்த தமிழ் மேல இன்ட்ரெஸ்ட் உண்டு, ஆனா அத வெளிப்படுத்தி அவ காமிச்சதே இல்ல. அத சொல்ல வந்து எங்களுக்குன்னு ஒரு லெட்டர் எழுதுவா, ஒரு கட்டுரை எழுதுவா, அவ்வளவுதான் பண்ணுவா. 4 பேர் இருக்கிற இதுல சொல்ற அளவுக்கு இருக்குன்றது எனக்கு ரொம்ப இது வந்து இல்ல. அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு பாக்குறது, இன்ட்ரெஸ்டோட பாக்குறது அடிப்படை காரணம். ஒரு கவிஞர் வந்து நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படின்னு பாரதிதாசன் எழுதியிருக்காரு. அது இன்னொரு கவிஞர் எழுதினாரு, பூவரும்பை படி பொன்தளிரை படி புத்தகத்தை படித்தோழா. முதல்ல சுத்தி இருக்கிற பூவரும்பை படி பொன்தளிரை படி அப்புறம் புத்தகத்தை படித்தோழா, அதை யாவரும் இப்படித்தான் படித்தார் எனும் எண்ணத்தை நீ இடித்தோழான்னு எதிர்ப்பார். இப்போ ஃபர்ஸ்ட் யூ ஸ்டடி யுவர் சரௌண்டிங்ஸ். என்னோட தந்தைக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்லணும். எங்களுக்கு சின்ன குழந்தையில இருந்து அவர் புக்குங்களா வாங்கியாந்து கொடுத்து படிக்க சொல்லுவாரு. சாதா குங்குமம் அதை கூட வாங்கின்னு வருவாரு. அந்த கதை புக்குங்க ஏதாவது வாங்கின்னு வந்துனே இருப்பாரு. அவரால் ஒரு புக்கு படிக்காம இருந்ததே இல்லை. அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா அவர் மூலம்தான் எங்களுக்குள்ள இது வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. சின்ன வயசுல படிச்ச புத்தகங்கள், அதுல கிடைச்ச அந்த இதுதான் இன்னைக்கு வரைக்கும் நான் ரொம்ப தமிழ், அதுக்கப்புறமா தமிழ்ல ரொம்ப எழுதல, ரொம்ப இது இல்லைனாலும் அந்த நாலேஜ் தான் இப்போ எனக்கு யூஸ் ஆகுது. அப்பனா அந்த ஃபவுண்டேஷன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு அந்த புத்தகங்கள் படித்ததால. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. வாங்க சார், வாங்க. அனைவருக்கும் வணக்கம். சரளாமா, முதல்ல உங்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும். அருமையான சிறிய தலைப்பு வந்து ஒரு நல்ல தலைப்பு. நான் ஒரு தடவை வந்து எங்கள் கான்ஃபரன்ஸுக்கு நாங்கள் அங்கே கல்கட்டா போகும்பொழுது புவனேஸ்வரில் இறங்கி இந்த கோயிலுக்கெல்லாம் போகும்போது அப்போ அந்த ஒரிசா கடற்கரையில் வந்து அந்த நல்லவேளை ஞானசேகர் சார் ஞாபகப்படுத்தினார், சுதர்சன் பட்நாயக்னு சொல்லி இறங்கி அந்த பேர் ஞாபகம், யாரோ பேர் ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொல்லி அந்த சிற்பங்கள் ஒரு 2 இருந்து அங்கே பார்த்தோம். வந்து பிரமிச்சு போயிட்டோம். அவ்வளோ அற்புதமாக இருந்தது. நாங்கள் வந்து கான்ஃபரன்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி அது வந்து அந்த யூனியன் கான்ஃபரன்ஸுக்கு போனதுனால அந்த இதை பார்க்கும்போது அருமையாக இருந்தது. இப்போ நீங்கள் எடுத்து சொன்ன ஒவ்வொரு விதமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. அது முதல் பரிசு வாங்க நுட்பமான மனநிலையை வந்து முதல் பரிசு. அதாவது அந்த பெருமூளையில் இருக்கக்கூடிய அந்த வளைவுகள் எல்லாத்தையும் கூட அந்த அப்படி ரொம்ப அவ்வளோ அற்புதமாக வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. வந்து ரொம்ப சின்னது. அது பெண்ணுடைய கற்பனை குழந்தை, அது வாழ்வின் நிலை அப்படிங்கிறது அது ரொம்ப இருந்தது. சுதந்திரத்துக்கு பின் கிடைத்ததுங்கிறது 2வது பரிசு பிடித்ததும் சொன்னீங்க. பிறகு ரொம்ப எனக்கு பிடிச்சது வந்து நீங்கள் சொன்ன அந்த ஐசியூ கேன் யூ சீமிங்கிற அந்த 3வது பரிசு பெற்றது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லாத்தையும் விட சிறப்பு என்னன்னா, நீங்கள் வந்து அந்த சொல்லும் பொழுதே வந்து உங்களுக்கு உங்கள் மனசில் உள்ள அந்த பக்கத்தை சுற்றி இருக்கிற அந்த அந்த சீகல்ல பறவை, அப்புறம் வந்து நண்டு, இதை எல்லாத்தையும் சொல்லும்போது நம்ம யதார்த்தத்தோட உண்மையை இணைஞ்சிருந்தா எல்லாரும் அதை விரும்புவாங்க. அது யதார்த்தத்தை வந்து அந்த நேரம் ரசிக்க முடியும். அதை திருப்பி சொல்லி 4 பேரோட பகிர்ந்து கிடைக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமான வந்து சந்தோஷம் நமக்கு கிடைக்குங்கிறத வந்து உங்க எண்ணத்தை நீங்க பிரதிபலிச்ச விதத்தின் மூலமாவே ரொம்ப அருமையா இருந்தது. பெரிய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. எங்களை போல ஆட்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. படிச்சது ஆங்கிலம்னாலும் படிச்சது பத்தே பாஸ் இல்ல, தமிழ். அதுதான் படித்தது தமிழ். அதாவது எப்படி உங்களுக்கு வந்து வார்த்தைகள் வந்து சரளமா வந்து ஒழுது, உங்க பேருக்கு ஏற்ற மாதிரி ஒழுதுன்னா அது நீங்க தமிழ்ங்கிறதுனால வந்து அப்படியே ஒழுந்துருது. எல்லாரும் இந்த தமிழை வந்து எப்படியாவது கரை சேர்க்கணுங்கிற ஆர்வம் வந்து இந்த குழுவில் எல்லாருக்கும் உண்டு. அதுல வந்து அதுல இணைஞ்சிருக்கிற நீங்களும் உங்களுக்கு தப்பே சாக முடியாது. மீன் கொஞ்சம் நீந்த கத்துக்கிற மாதிரி அந்த குடும்பத்துல வந்து எல்லாரும் வந்து இந்த தமிழை வந்து விடக்கூடாதுங்கிற அந்த உணர்வுகளை வந்து ஒட்டிச்சிருக்கும் பொழுது
மிகச் சிறப்பா இருந்ததுமா. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி ஸ்டீபன் சார், உங்களுக்கு நன்றி சார். நீங்கள் காட்டின அந்த சிற்பங்கள் ரொம்ப அருமையா இருந்தது. எல்லாத்தையும் இவங்க 4 தனித்தனியா காமிச்சாங்க, நீங்க எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா ஒரே இதுல காமிச்சு ரொம்ப அளப்பரிய சந்தோஷத்தை கொடுத்துட்டீங்க. வாழ்த்துக்கள் சார், உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி. இதுல ஐசியூன்றதுல அந்த கண்ணுக்குள்ள அம்மாவையும் குழந்தையும் வச்சிருந்தாங்க. அது ஒரு பியூட்டி பாத்தீங்களா? அந்த பொண்ணு பாக்குது அந்த கண்ணுக்குள்ளற அது எவ்வளவு அழகா நுணுக்கமா எக்ஸலண்ட். எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்துவம், ஒவ்வொருத்தர பார்வையும் வேற வேற மாதிரி, எங்கேயும் ஒண்ணு கனெக்டடா ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதா இல்ல. அது நல்லா இருந்தது. 3 பரிசு கொடுத்துருக்காங்கன்னா பிரமாதமா இருந்தது எல்லாமே. ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து யார் பேசல? ஜாக்லின் வாங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். சரளா, இன்னைக்கு அந்த பிக்சர்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. நான் பார்த்ததுலாம் இவ்வளவு அழகா இல்ல. ஜூலைல நீங்க சொன்ன மாதிரி அந்த அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அடுத்து மேரிலாண்ட்ல டெலவர்ல பீச்ல வச்சிருந்தாங்க. பட் எல்லாமே ரிலிஜியஸ் இதுல இருந்தது. நல்லா இருந்தது. பட் எனக்கு அந்த பிக்சர்ஸை விட நீங்க காட்டினது எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது. நீங்க உங்களோட பிரசன்டேஷனும் ரொம்ப அழகா இருந்தது. அதே மாடுலேஷன்ல அழகா தெளிவா நீங்க சொன்னீங்க. சார் சொன்ன மாதிரி அந்த ஆங்கில வார்த்தைகளையும் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்க சொன்னது இந்த தமிழ் மீது உங்க அக்கா சொன்ன அந்த பற்று நல்லா தெரிஞ்சது. ரொம்ப அருமையா இருந்தது. சாரோட பிக்சர்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது சார். அதுவும் நீங்க இதெல்லாம் நீங்க கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கிறது உண்மையில யூ ஆர் கிரேட். எல்லா இன்ட்ரெஸ்டும் உங்களோட அந்த தனி திறமைகள் எல்லாமே இந்த இதுல காட்டுது. குரு அப்படிங்கறத நீங்க அதுல காட்டிட்டீங்க. அவங்க பிக்சர்ஸும் ரொம்ப அருமையா இருந்தது. நல்லா இருந்தது சார். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி 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 நன்றி. அடுத்து யார் பேசுறது? அமுதா மேடம் இருக்கீங்களா? அமுதா மேடம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனா ஃபுல்லா இருக்க முடியாதுன்னு இருக்கிறாங்களான்னு தெரியல. இருக்கேம்மா சரளா, தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல கல்யாணி மாதா சொன்னாங்க. சொல்லுங்க. கல்யாணியும் தொடர்ந்து இருக்காங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப அழகா இருந்ததுமா சரளா. ரொம்ப சிறப்பா. எப்பவுமே நீங்க அந்த ஏற்கனவே ஒரு தடவை அமெரிக்க கிராமத்தை பத்தி சொன்னது இன்னும் மனசை விட்டு மறக்கவே இல்லை. அந்த மாதிரி அந்த தேர்ந்தெடுத்து ஒரு தலைப்புல கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்றுதான். இந்த சிற்பங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வியப்பா தான் இருக்குது. கல்லுல சிற்பங்களை நம்ம பாக்குறோம், ஆனா மணல்ல ஒரு சின்ன அழுத்தம் அதிகமானாலும் அது அப்படியே உடஞ்சில விழுந்துரும். அப்ப அதுல அவங்க எவ்வளவு கவனமா செய்யறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அற்புதமா இருந்தது. இப்ப எல்லாரும் சாரெல்லாம் சொன்ன மாதிரி அந்த கண்ணுக்குள்ளார அந்த உருவங்கள் நிறையவே அத ரொம்ப ரொம்ப நுணுக்கமான அந்த உருவங்கள், அந்த கீழே வர்ற இடத்துக்கிட்ட எல்லாம் அங்கங்க மனித உருவங்கள் அதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறது, அதெல்லாம் பாக்குறது ரொம்ப அழகா இருந்தது. நீங்க விளக்கிய அந்த விளக்கமும் மிக சிறப்பா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துகள்மா. இன்னும் அந்த மாதிரி புதிய செய்திகளை கொண்டு கொடுங்க. அந்த மாதிரி முந்தி கூட நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை பத்தி கூட ஒரு தடவை நீங்க சொன்னீங்க. அதுவுமே ரொம்ப அழகா இருந்தது. ஒரு தெருவுல ஃபுல்லா கிறிஸ்துமஸ் ஒரு வீட்டுல வச்சு வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க அங்க போய் பார்த்துட்டு சொன்னீங்க. அதுவும் ரொம்ப அழகா இருந்தது. நீங்க கொடுத்தது அந்த 3மே நல்ல மனசுல பதிஞ்ச மாதிரி இருந்தது. சிறப்பு. வாழ்த்துக்கள் சரளா. எப்ப இங்க வருவீங்க? தெரியல. சரளா எப்ப வரீங்க? தெரியல. சரி, நான் சொல்றேன். தெரியலன்னு சொல்லிட்டாங்க மேடம். சார் தெரியலன்னு சொல்லிட்டாங்க. நான் தெரியலன்னு சொல்லிட்டாங்கன்னா எப்போ வருவாங்க? என்னோட டாட்டர் வரணும், அவளுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரணும். தெரியாது, நெக்ஸ்ட் மந்தே வந்தாலும் வரும், இல்லைன்னா இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஆகும். தெரியல எனக்கு இப்போ. எப்ப கிடைக்குதோ அவளுக்கு அப்போ. கல்யாணி மேடம் பேசுறீங்களா? கல்யாணி மேடம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.
சல்லா ரொம்ப அழகா இருந்தது. நான் ஃபுல்லா பார்த்தேன். அமுதம்மா சொன்ன தேங்க்யூ மாதிரி தேங்க்யூ எதையும் நீங்க மிஸ் ஃபுல்லா பண்ணல. பண்ணதுக்கு. ஆமா, நல்லா இருந்ததுப்பா எல்லா இதுவுமே. நீங்க ஆரம்பிக்கும் போதே ஜூலைன்னு சொன்னீங்க. நம்ம ஊர் ஆடி மாசம் மாதிரியே இருந்தது. நம்மளும் இங்க அப்படிதான் அந்த ஆடியில தானே போய் நம்ம எல்லாம் மணல்ல பிடிக்க ஆரம்பிப்போம், ஆத்துக்கு போறது எல்லாமே அந்த மாதிரி. ஓகே ஸோ ஆல்மோஸ்ட் பண்பாடு அப்படிங்கிறது எல்லா சைட்லயும் ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஓகே நதியோர நாகரிகம் வளர்ந்தது எல்லாமே அப்படிங்கிறது. அந்த ஓவியங்கள் வந்து ரொம்ப அழகா இருந்தது. அதுவும் ஃபர்ஸ்ட் ஒண்ணு போட்டீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த ஹெட் வந்து லைட்டா கண்ண மூடுற மாதிரியும், அப்படியே அது கடைசியில போகும்போது ஆல்மோஸ்ட் இட் லாஸ்ட் ஹர்செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த ஒவ்வொரு ஃபேஸ்லயும் அந்த ஒரு இது கொடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மூடி இருக்கிறது கண்ணு வந்து ரொம்ப மைல்டா மூடி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டீப் ஸ்லீப்புக்குள்ள போற மாதிரி, அப்படியே அந்த டீப்ல போயிட்டு அந்த டுவர்ட்ஸ் எண்ட் பாத்தீங்கன்னா ஷி அப்படியே கொலாப்சஸ் இன்டு, கொலாப்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஷி கோஸ் இன்டு தி டெப்த் ஆஃப் தி, அந்த ரொம்ப டெப்த்துக்குள்ள போறது வந்து அப்படியே அது ஒரு நல்ல ஒரு இதா கொண்டு வந்திருந்தாங்க அந்த அந்த பர்டிகுலர் இது ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் தி செகண்ட் ஒன் வந்து நம்ம கண்ணின் இமை போல அப்படின்னு சொல்ற மாதிரி, அந்த நம்ம சொல்லுவோம்ல கண்ணுல இருக்கிற அந்த கருவிழி போல நீ எனக்கு அப்படின்னு சொல்றத வந்து எக்ஸாக்டா கொண்டு வந்து காமிச்சிருந்தாங்க. அந்த மூணாவது வந்து அந்த பரிசு வாங்காதது வந்து அந்த இன்ட்ரிகசி ஆஃப் தட் நெட்வொர்க், அந்த அந்த நெட்வொர்க் ஆஃப் தி பிரெயின்ங்கிற மாதிரி இருந்தது. அது இன்னொன்னு வந்து அந்த ஸ்கல் மேல உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷீ இஸ் தோ த லைஃப் இஸ் நாட் லைக் இட்ஸ் நாட் இன் அவர் ஹேண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையாமை. அதுவா ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஓகே, அந்த நிலையாமை வந்து அந்த ஸ்கல் மேல உட்கார்ந்து இருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப அருமையா இருந்தது. அதுக்கப்புறம் பாஸ் காமிச்சது வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆல்மோஸ்ட் அந்த சீ கடியில இருக்கிற எல்லா இதையும் காமிச்சது எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது. அந்த அது எங்க சார் எடுத்தீங்க ஸ்டீஃபன் சார்? மைசூர். ஓகே சார், ஓகே சார். இந்த கன்னியாகுமரியிலயே எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஜடாயுவோட இது இருக்குன்னு சொல்றாங்களா, அதுவும் மணல் தானே சார்? தெரியலங்க எனக்கு சார். ஞானசேகரன் சார், அது மணல் இல்லைங்களா சார்? ஜடாயு வந்து அந்த ஒரு அது கேரளாவில் எங்க சொல்லி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அது மணலான்னு தெரியலீங்க. அது கேரளாவில் அது இது பண்ணியிருக்காங்க. அது எங்கேயோ போட்டோ மேபி கான்கிரீட் ஸ்கல்ப்சரோட இருக்கலாம். ஓகேங்க சார். சரளா, வெரி நைஸ் பா, நல்லா இருந்தது. தேங்க்யூ 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 மேடம். நன்றி நன்றி. ரத்ன வடிவேல் சார் பேசுறீங்களா? ரத்ன வடிவேல் சார் இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம் வணக்கம். அருமையாக இருந்தது. ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியாக நான் இதை பார்த்தேன் இன்றைக்கு. என்னென்னா வழக்கமாக ஏதோ ஒவ்வொரு அறிவு சார்ந்த அந்தந்த விஞ்ஞானம் சார்ந்த அப்படியான நிகழ்ச்சிகள், தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகளாகத்தான் அநேகமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இது ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியாக இருந்தது. எனக்கு பார்க்க ஒரு ஆச்சரியம். நான் இவ்வளவு காலம் நினைச்சு கொண்டிருந்தது இந்த மணல் வந்து கடற்கரை மணல்ல தான் செய்வாங்க. எப்படி இந்த கடற்கரை மணல்ல இது எவ்வளோ பெரிய சிற்பங்களை செய்ய முடியும் என்றுதான் நான் இவ்வளவு காலம் நினைச்சு கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு தான் தெரிஞ்சு இது வெளியில இருந்து மணலை கொண்டு வந்து வச்சு செய்கிறார்கள் என்று சொல்லி, அது ஒரு வித்தியாசமான தகவலாக இருந்தது. அப்படி நினைக்கும் பொழுது எனக்கு அந்த முந்தி இருந்த அந்த வியப்பு, ஆச்சரியம் அது கொஞ்சம் சற்று குறைஞ்சு போச்சு. ஏனென்றால் இது ஏதோ ஒரு 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 தயாரிக்கப்பட்ட ஒரு மணலில் கொண்டு வந்து செய்கிறார்கள். கஷ்டம்தான், இல்லைன்றது இல்லை. எப்படியோ சிற்பம் செய்கிறது களியில் இருந்தாலுமே, களிமண்ணில் இருந்து செய்கிற சிற்பம் இருந்தாலுமே கஷ்டம்தான். ஆனால் இதுவும் கஷ்டம்தான். ஆனால் அந்த எனக்கு அந்த ஆரம்பத்தில் இது கால வரையில் இருந்த அந்த நம்பிக்கைன்ற அந்த வியப்பு கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. நீங்கள் அதை ஆனால் விளங்கப்படுத்தின அந்த நடக்கிற என்னென்ன மாதிரியாக இது செய்யப்படுகிறது, என்னென்ன விதமாக என்ன முழு விவரங்களையும் நீங்கள் கொண்டு வந்து எங்களுக்கு தந்தது மிகவும் அழகாக இருந்தது. ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றி சார். இது வந்து பீச் மணலே தான் சார். ஆனா இது வேற இடத்துல இருந்து அதுக்கு இதுக்காக சிற்பங்கள் பண்றதுக்குன்னு தயார் பண்றாங்க, அதை சீவ் பண்றது. ஏன்னா நம்ம நார்மல் பீச் மணல்ல எத்தனையோ இதுலாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அது இல்லாம அந்த கிரைன்ஸை விட இது வந்து இன்னும் ஃபைனா இருக்கும். சொல்லப்போனா இந்தியாவில் இருக்க பீச் மணல் வந்து ரொம்ப ஃபைன் கிரைன்ஸா இருக்குமா. இங்க யூஎஸ்ல வந்து கொஞ்சம் கோர்ஸ் கிரைனா தான் இருக்கும்ன்றாங்க.
ஸோ அதனால சிற்பங்கள் பண்றதுக்கு எந்த இவ்வளோ ஸ்டெப் எடுத்து பண்றாங்களே சார், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம கரெக்டா அந்த ஷேப்பை தக்க வச்சுக்கணும், அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதனால இந்த மணல் குவாரியிலேருந்து எடுத்துட்டு வராங்க. அது எல்லாமே ப்ராசஸ் பண்ணுவாங்க நிறைய. ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னா அந்த சீவ் பண்றது அதெல்லாம் எந்த இதுவும் இல்லாம அந்த மாதிரி தான் பண்ணி எடுத்துட்டு வராங்க. நல்லது நல்லது, நல்ல தகவல்கள், புதிய பெரிய தகவல்கள் பெரிய தெரிஞ்சிருந்தா கல்லெல்லாம் தகவல். இருக்கக்கூடாதுல்ல. பெரிய பெரிய எடுத்து போகும்போது சின்ன சின்ன கொஞ்சம் பெரிய கல் இருந்தா கூட அந்த ஆமா ஆமா அந்த ஷேப் அவ்வளோ எல்லாமே போயிடும். ஆமா மைன்யூட் டீடைல்ஸ் பண்றாங்க இல்லைங்களா? அது அதனால வந்து எவ்வளவுதான் ஸ்டெப் எடுக்கும். அந்த தண்ணியில கலக்கும் போது அந்த பசை அது ஒட்டும், அது இருக்குல்ல, அதெல்லாம் இருக்கு. வாங்க கல்யாணம் மேடம் சொல்லுங்க. சரி, அந்த அந்த பிக்சர் வந்து இந்த அவதார்ல வரும்ல, அந்த கேரக்டர் மாதிரி இருந்தது இல்ல சார்லாம்? அந்த பிரைஸ் வாங்காதது அந்த பிரெயின் நெட்வொர்க் மாதிரி இருந்த பிக்சர். அப்படியா? யா எக்ஸாக்ட்லி கரெக்ட் மேடம். எனக்கு வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன் நான். கரெக்டா ஆமா, அந்த அவதார் கேரக்டர் மாதிரியே இருந்தது. எக்ஸாக்ட்லி. இன்னொன்னு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஐ மீன் த செகண்ட் ஒன் அந்த லேடியோட ஃபேஸ் இதுல அந்த ஒரு கை வந்து இப்படி வச்சிருக்கிற மாதிரியும் இன்னொரு கை இப்படி படுத்திருக்கிற மாதிரியும் அந்த டுவர்ட்ஸ் எண்ட் அப்படி போய் ஸ்லீப்ல போகும்போது ஃபுல்லா இப்படி போய் நம்ம எப்படி ஒரு சோர்ந்த ஒரு எல்லா இதையும் முடிச்சுட்டு வந்து இந்த களைச்சு போய் இந்த விவசாயங்கள் படுத்திருக்கும் போது அப்படி படுத்திருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு போஸ் இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்டு வரைக்கும் அவ்வளவு இதா கொண்டு போயிருக்காங்க. பரவாயில்ல, நீங்க அந்த கொஞ்சம் கேப்லயே அவ்வளவு நல்லா உன்னிப்பா கவனிச்சிருக்கீங்க பாருங்க. இல்லப்பா அது அவ்வளவு தூரம் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது அது. அந்த மேல கூட அந்த கடல் சார்ந்த அமைப்புகள்லாம் இருக்கும் அதுல. ஆமா இது ஆமா இந்த இடத்துல கூட இந்த சென்ட்ரல்ல கூட பாத்தீங்கன்னா அந்த அவதார்ல வர மாதிரியான ஒரு அந்த ஹெட்ல ஐ மீன் டு சே. இல்ல நீங்க சொன்னதேதான், அவதார் தான் அது. ஓகே சார். இல்ல நான் போட்டு இருக்கேன், அட்டாச் பண்ணிருக்கேன். நான் அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா ஆராய்ச்சி பண்ணல, இது எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு போட்டேன். ஆனா அதை பத்தி நான் கொஞ்சம் பார்க்கல. அது இது இந்த சைடுல வந்து அப்படியே ஒரு சோர்ந்து போன ஒரு லேடி அப்படியே தலையை அப்படி ஒதுக்குற மாதிரி, அந்த சைடு பாத்தீங்கன்னா கைய வந்து இப்படி வச்சு நம்ம படுத்துக்கோம்ல, அவ்வளோ ஒரு டயர்ட்னஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வேரியேஷன் அவ்வளவு அழகா காமிச்சிருக்காங்க. ஸ்லீப் வந்து ரொம்ப அந்த வேரியேஷன் கடைசியா அந்த எந்த ஸ்டேட்டுக்கு போகுது அப்படின்றத காமிச்சிருக்காங்க. அது அதுல இன்னொரு விஷயம்னா அந்த மேல பாத்தீங்கன்னா அந்த கனவு காண்ற மாதிரி. ஆமா ஆமா எக்ஸாக்ட்லி கனவு காண்ற மாதிரி எக்ஸாக்டா வந்து உங்களோட பிரெயின் வந்து அப்படியே பறந்துடும் வெளியில அப்படின்ற மாதிரி. அந்த இது ஒரு மிஸ் அலைன்டு ஒரு பிக்சர்ஸ் வரும் இல்லையா, அந்த மிஸ் அலைன்டு பிக்சர்ஸ் தான் அங்க அது காமிச்சிருக்காங்க. ரொம்ப நுணுக்கமா இருக்குது, எல்லாமே நுணுக்கமா இருக்குது. இதுல என்ன பியூட்டினா இத வந்து இவங்க பொண்ணு வந்து ஆல் டிக்கெட் கிடைச்சது கனெக்ட் பண்ணி சொன்னாங்க பாரு. அப்புறம் அது முக்கிய பேர் எஸ்டேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது நான் கூட என்னன்னா அது இந்தியால இருக்கும்போதா யூஎஸ்ல இருக்கும்போதா? இல்ல சார், இந்தியால தான் இருந்தேன் சார் அப்போ. ஏன்னா ஆல் டிக்கெட் இங்க அங்க வாங்குறது எப்படி இருக்குமோ நமக்கு தெரியாது. இந்தியால அப்ப இந்தியால தான் இருந்தேன். பயங்கர டென்ஷனா இருந்தது அப்போ லாஸ்ட் டே. இருந்தாலும் கூட எனக்கு தெரியவே இல்லை, அவ்வளோ ஸ்ட்ரெஸ் உள்ள இருந்ததா எனக்கு தெரியவே இல்லை. ஆனா எனக்கு அன்னைக்கு தூங்கி எழுந்த உடனே உண்மையாலுமே அப்பதான் நான் ஃபீல் பண்ணேன், ஓ இவ்வளோ ஸ்ட்ரெஸ் நமக்கு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஒரு ஃபீவர் அடிச்சு விட்டா எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி இருந்தது எனக்கு அப்போ. ஓகே ரைட். கல்யாணி மேடம் நீங்க மத்தவங்க பேச சொல்லுங்க, நான் வந்துடுறேன் ஒரு செகண்ட். அந்த ஜடாயு ராக்குன்னு தான் போட்டிருக்கு கல்யாணி. கேரளால குமாரகோம்ல இருக்கிறது வந்து ஜடாயு ராக் தான் போட்டிருக்கு. ஓகே 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 பெர்மனன்ட். ஓ நைஸ். அந்த ஸ்டாச்சு எங்கேயோ தான் போட்டோல பாத்திருக்கேன், நான் போனது இல்ல. அந்த இடத்துல அந்த எர்த் ராக் அப்படின்ற மாதிரி அந்த ஜடாயு எர்த்னு ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கு போல இருக்கு. அந்த பார்க்குள்ளார இந்த ஸ்கல்ப்சர் வந்து இட் இஸ் த பிக்கெஸ்ட் ஸ்கல்ப்சரா. ஓகே அந்த ஸ்கல்ப்சர் வச்சிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. சார் ரெஃபை பை சார் பேசிட்டீங்களா சார்? வீட்டுக்கு வந்துட்டீங்களா ரெஃபை பை சார்? வந்துட்டோமா, ரொம்ப அருமையா இருந்தது அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது. கேக்குதா? கேக்குது சார். அதாவது கடற்கரையை பார்த்தாலே நமக்கு ஒரு அலாதியான ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி இருக்கும். பொதுவாகவே நான் எங்க ஒரு கடற்கரையை பத்தி பேசும்போது ஏற்கனவே 2-3 பாயிண்ட் எழுதியிருந்தேன்.
அது ஒரு மறக்க முடியாத மணல் பாய் அந்த கடற்கரை. எப்படி வேணாலும் நம்ம உருண்டு தரலாம். அதே மாதிரி நண்டைகளுடைய நடன மேடை அது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி சிற்பக்கலையில பல கலையில பார்த்துருக்கோம். அதுல எப்படி சொல்றது, என்ன அவங்கள்ட்ட கலைகளை பலவிதமா சிற்பம் வடிக்கிறாங்க. அதுல இந்த மாதிரி ஒரு சிற்பங்களை 3 சிற்பங்களுமே சூப்பர். அது எந்த அளவுக்கு கற்பனையில அது ரொம்ப துல்லியமா அதை ஷார்ப்னரா வச்சு கரெக்டா பண்ணியிருக்கிறாங்க. நம்ம நிறைய சொன்ன மாதிரி சென்னையில அப்புறம் இல்லாட்டா கோவாலாம் இதெல்லாம் பார்த்துருக்குறேன். அந்தந்த தலைவருடைய நினைவு நாள் வரும்பொழுது அப்துல் கலாமோட உடம்பு அந்த மாதிரி பாடியில முகத்தை மட்டும் கொண்டு வருவாங்க. இந்த உயரமா கெட்டது ரொம்ப கம்மி. அருமையான தகவல் இது. உண்மையில இந்த டிஸ்மேண்டல் எவ்வளவு நாள்ல பண்ணுவாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு ஆண்டுகளும் புது புது சிற்பங்களை வடிப்பாங்களா அல்லது அது அந்த இது கொஞ்ச நாள் தான் சார் இருக்கும். அது அப்புறம் இதுவாயிடும்ல, தானாவே செதஞ்சிடும். ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி போட்டி நடக்கும் அந்த இடத்துல. இதே மாதிரி ஜூலை மாசம் கடைசி வாரத்துல. நான் கேள்விப்பட்டவர் ராஜராஜ சோழன் அந்த கோயில் 1000 வருஷம் ஆனாலும் அதை நல்லா ஆராய்ச்சி பண்ணது கீழே மணல் தானா? இல்ல சார், இங்க வெறும் மணல் மற்றும் தண்ணீர் மட்டும் தானே. இன்னும் ஹோல் பண்றதுக்கு ராஜராஜ சோழன் கட்டி இருக்கிற கோவில் சாண்ட் ஸ்டோன் அப்படின்றது இட்ஸ் a வெரைட்டி ஆஃப் ஸ்டோன். அது ஸ்டோன். இது மணலை ஒரு பைண்டிங் போட்டு அப்போ ஒரு டெம்பரரியா பண்ற ஸ்கல்ப்சர். அது மாதிரி அது பார்த்திருக்கேன், அது படிச்சிருக்கேன். அதான் அது ஸ்டோன் சார். இது வெறும் மணல் தண்ணீர் அவ்வளவுதான். தண்ணி தெளிச்சு 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 அது கொஞ்சம் மாய்ஸ்டர் இருக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க பண்ற வரைக்கும். அது ஃபுல்லா முடிச்சு இது பண்ற வரைக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலா அந்த ஒரு பசைய தடவி விடுறாங்க. வாட்டர் பிளஸ் அந்த க்ளூ சேர்ந்த இதுவை ஸ்ப்ரே பண்ணி விடுறாங்க அப்படியே நிக்கிறதுக்கு. அவ்வளவுதான். ஆனா மெயினா வெறும் மணல் தண்ணீர் தான். அந்த டூல்ஸ் நம்ம ஸ்கேல் சீப்பு மாதிரி நீளமா வச்சிருக்காங்க. எல்லா டூல்ஸும் யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்றாங்க நிறைய மேசன்ரி டூல்ஸ் ஃபுல்லா. அதே மாதிரி பெயிண்ட் பிரஷ், ஆயில் பெயிண்டிங்க்கு என்னென்ன யூஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம், டென்டல் டூல்ஸ் கூட. அப்புறம் அந்த கஸ்டம் மேட் கூட பண்ணிக்கிறாங்க. அவங்களோட ஸ்கல்ப்சருக்கு வேண்டியதுக்கு தேவையான இதுவும் அவங்களுக்கு எதுவும் வேற எதுவும் கிடைக்கலன்னா அவங்க கஸ்டம் மேட் பண்ணி எடுத்துட்டு வராங்க. அதையும் யூஸ் பண்ணி தான் அந்த ஃபைன் லைன்ஸ் எல்லாம் பண்றாங்க. இப்போ அந்த பிரைஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு சொல்லி அந்த பேனல் ஆஃப் ஜட்ஜஸ் அந்த கிரைட்டீரியா என்ன வச்சிருக்காங்கிறது அந்த விளக்கம் நீங்க சொன்னேன்ல. அது உயரம் பார்ப்பாங்களா, அகலம் பார்ப்பாங்களா, அல்லது ஸ்கல்ப்சருடைய டிசைனை பார்ப்பாங்களா? அந்த வரைமுறை தெரிஞ்சிருந்தா அது நல்லதா இருக்கு. எப்படி அந்த பிரைஸை சூஸ் பண்றாங்கிறத வழிமுறை ஏதாவது இருக்குதா? அந்த மாதிரி பண்றாங்களா? ஆமா, இது நீங்க சொன்ன எல்லாத்தையுமே கன்சிடர் பண்றாங்க அவங்க. டெக்னிக்கல் டீடைல்ஸ் பார்ப்பாங்க. எவ்வளோ ஹார்டு அந்த இது எவ்வளோ கஷ்டமா இருந்தது, அந்த ஒர்க் எவ்வளோ இதுவா இருந்தது, அப்புறம் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தது, அப்புறம் அந்த தீமை என்ன ஃபீலிங்ஸ் அதை கன்வே பண்ணிச்சா, கரெக்டா கன்வே பண்ணிச்சா, இந்த மாதிரி ப்ரிசிஷன் எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்து தான் ஜட்ஜ் இது பண்றாங்க. மோஸ்ட்லி பீப்புள் எது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. பீப்புள்ஸ் சாய்ஸ்ன்னு தனியாக அது ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. இன்னொன்று ஸ்கல்ப்டர்ஸ் சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க இப்போ இந்த கலந்துக்கிற நான் சொன்ன மாதிரி இதுல கலந்துக்கிறாங்கல்ல அந்த கலைஞர்கள், அவங்களே ஒவ்வொரு சிற்பத்துக்கும் மார்க் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுடைய சாய்ஸ் போட்டு அது ஒரு தனி அவார்டு கொடுக்குறாங்க. பட் மெயின் அவார்டு அந்த ஜட்ஜுன்னு அந்த பேனல்ல இருக்காங்க ஜட்ஜ், அது கொடுக்குற அந்த தான் மெயின் அவார்டு. அது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கு $5,000 கொடுக்குறாங்க. அருமை. ஒரு சிறந்த ஒரு எபிசோட கொண்டு சேர்த்திருக்கீங்க. இது ஒரு வித்தியாசமான எம்எம்க்கு ஒரு தலைப்பு. அருமையா இருந்தது. ரொம்ப நன்றிமா. இப்ப நம்ம அந்த கடற்கரை மணல்ல சின்ன குழந்தைகள்லாம் அந்த கிச்சு தம்பெல்லாம் என்னமோ சொல்லி விளையாடும். ஒரு குச்சியை மணலை கூட்டி வைங்க மறைச்சு வச்சு நம்ம அதை கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் ஊர்ல குழந்தைகளே பார்ப்போம். நம்ம பேத்தி பிள்ளைலாம் அதை வச்சு விளையாடும் போது என்னை பொறுத்தவரை கடற்கரை என்றாலே ஒரு சந்தோஷம். ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல்மா. எனக்கு நான் கிளம்பிக்கிறேன் கல்யாணி. சிவகுமார் சார் தான். சிவகுமார் சார், மல்லிகாமா இருக்கீங்களா? கல்யாணி,
வணக்கம் கல்யாணி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்கம்மா அவங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? அவங்க எனக்கு பர்சனலாவும் அனுப்பியிருந்தாங்க. இந்த தேங்க்யூ வருஷம் நீங்க இந்த வந்ததுக்கு. வருஷம் தொடங்கினதுல இருந்தே நான் ஒரு ஜூலை வரைக்கும் தொடர்ந்து டூரு, அதற்கான ப்ரிப்பரேஷன், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி அதோட கான்சிக்வன்ஸை இப்ப நான் படுக்கையில படுத்திருக்கேன். அப்படி அது தேங்க்யூமா வந்ததுக்கு. ரொம்ப நன்றிம்மா, நீங்க அழைத்ததற்கு நன்றி. இந்த தலைப்பு நீங்க எப்படி கொடுத்துருக்கணும்னா, எழுத்தாளர் பார்வையில் கடற்கரை மணல் சிற்பங்கள் அப்படின்னு போட்டிருக்கணும். ஏன்னா நான் வந்து உங்களுடைய அந்த பார்வை, உங்களுடைய அந்த துல்லியமான அந்த இது இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ. அதோடு சேர்த்து அதை ரசிக்கிறதுக்கு வந்து ரொம்பவும் வசதியா இருந்தது. ஏன்னா எனக்கு கலையும் அது இந்த ஆர்ட்ஸ் இதுல வந்து எனக்கு தனியா இன்ட்ரெஸ்ட் இல்லை, பிள்ளைங்கள்லாம் பண்ணுவாங்க. ஆனா நான் வந்து அதை பண்ணதில்லை. எங்க அம்மாவும் பிள்ளைங்களும் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அதனால அந்த கலை பார்வையோட எனக்கு பார்க்க தெரியல. இந்த எழுத்தாளர் பார்வையோட என்னால பார்க்க முடியும். அனுபவத்தோட பகிர்ந்துகிட்டதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இது கிடைக்கிற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த பின்னோட்டம் இருக்கு இல்லையா, எல்லாரோட அந்த பின்னோட்டத்துக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் எனக்கு அறிவை கொடுத்தது. அத பார்க்கிற பார்வையோட இப்ப பிரேமா மேடம் கேட்ட கேள்விகள் அப்ப பார்வையில பார்த்தாங்க. அது அந்த மாதிரி அந்த இதெல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எனக்கு இன்னைக்கு கேட்கறதுக்கு நல்லா என்ஜாய் பண்ணேன் நான் இன்னைக்குள்ள இதை. இன்னொரு முக்கியமான விஷயம் ஒண்ணு என்ன சொல்லணும்னா, ஒவ்வொரு நாளும் வந்து ஸ்டீஃபன் சார் வந்து அந்த நிகழ்ச்சியை அமைக்கும் போது என்னமோ புதுசா அன்னைக்குதான் அந்த நிகழ்ச்சியை தொடங்குற மாதிரி, அன்னைக்குதான் அந்த மற்றவங்களுக்கு எல்லாம் இது போய் சேரணுமே அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி அவரும் நிறைய அதுக்கான இதெல்லாம் ஒர்க் பண்ணி நிறைய பண்ணி அந்த படங்கள்லாம் சேகரித்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. அது நீங்க வந்து என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன் உங்களுடைய அந்த காஞ்சிபுரம் சுற்றுலாவை. என்னைக்குமே மறக்க மாட்டேன். இன்னைக்கு வரைக்கும் இன்னும் எனக்கு அது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துட்டேன் காஞ்சிபுரத்துக்கு போறதுக்கும் அங்க போய் அவங்களோட சுத்துறதுக்கும். ஆனா நான் இன்னும் போகல. அந்த அளவுக்கு இன்னும் காஞ்சிபுரம் என் நினைவுல இருந்து மாறவே இல்லை. உங்களுடைய எல்லா இதுவுமே அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க அந்த அமெரிக்கால ஒரு வித்தியாசமான மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வேலையை அவங்களே செஞ்சு அதெல்லாம் நீங்க அந்த எடுத்து சொல்ற விதம் இருக்கு இல்லையா, அது வந்து என்னமோ வந்து மனசோட ஆழத்துல சின்ன வயசுல வந்து எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது படிக்கிறது இன்னைக்கு வரைக்கும் மறக்க மாட்டேங்குது இல்ல, 40-50 வருஷம் அதே மாதிரி நீங்க சொல்றீங்க. அதை மறக்கவே முடியாதபடிக்கு உங்களுடைய அந்த அந்த எடுத்து சொல்ற விதம் வந்து அவ்வளவு நல்லா இருக்கு. தமிழ் நீங்க அழகா விளையாடுறீங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து எங்களுடைய நினைவுல இருந்து மாறவே இல்லை உங்களுடைய ஒவ்வொரு அந்த நிகழ்வுகள், நீங்க கொடுக்கிற நிகழ்வுகள். ரொம்ப நன்றிமா. நீங்க சொல்ற கமெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு கேட்கறதுக்கு. நன்றி நன்றி. எனக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க ரொம்ப பிடிக்கும். சோ இப்போ வந்து தமிழ் மூலமா நான் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறேன். பார்த்த விஷயங்களை தெரிஞ்ச விஷயங்களை. எல்லாருக்கும் நன்றி. சிவகுமார் சார் பேசணும்பா. ரொம்ப நன்றி சார். பேசிட்டாரு. சொல்லிட்டேன். நீங்க நிறைய பேசிட்டீங்க, நிறைய பேசுறத கேட்டுருக்கேன். சந்தோஷம், மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். எல்லாரும் கமெண்ட்ஸ் வந்து அவ்வளோ நல்லா உங்க கமெண்ட்ஸ்ல இருந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து எடுத்துக்கிறேன் அதை. அண்ட் ஸ்டீஃபன் சார் அழகா அந்த படத்தை சொன்னது, இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம்ல அதை பத்தி. கேரளாவில் இப்போ கல்யாணி மேடம் சொன்னாங்க ஜடாயை பத்தி. ஸோ அதை பத்தி இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதுவும் நான் சொன்ன விஷயங்களை ஒவ்வொன்றும் உன்னிப்பா நோட் பண்ணி நிறைய பேர் சொன்னது, அதெல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரி அந்த இங்கிலீஷ் வேர்டுக்கு எக்ஸாக்ட் தமிழ் அர்த்தம் சொன்னது, அந்த எக்ஸாம்பிள்ஸ் அதெல்லாமும் ஒன்று ஒன்றா மென்ஷன் பண்ணி சொன்னீங்க. ஸோ எவ்வளோ நீங்க எல்லாரும் உன்னிப்பா அதை கவனிச்சுக்கிறீங்க. நிறைய என்ன சார்? அதை விட அவதார் சொன்னாங்க பாருங்க, அதான் கிரேட். ஆமா, ஆக்சுவலா கரெக்ட். அவதார் வந்து நாங்க யாருமே அதெல்லாம் கவனிக்கல. நான் கூட அந்த மேல இருக்கிற அந்த மெஷ்ஷை தான் கவனிச்சேன்.
இது அவதார அந்த அந்த உருவம் அதுக்கு மேல அவன் அந்த தலையில இருக்கிற மாதிரி போட்டிருக்கான் அப்படின்றது அதுதான் அது கொஞ்ச நேரம் காமிச்சதுல நீங்க அவ்வளவு உன்னிப்பா எல்லாரும் பாத்துக்கிறீங்க. அதுவும் அந்த செகண்ட் பிரைஸ் டீப் ஸ்லீப் வாங்கினது அதை பத்தி நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ இவ்வளவு கொஞ்சம் இருந்த கேப்ல இவ்வளவு அழகா கவனிச்சிருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோக்ராம். ரொம்ப நன்றி அனைவருக்கும். ரொம்ப நன்றி. ஸ்டீஃபன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். புத்தகம் எழுதுறதுக்கு பல பாயிண்ட் கிடைச்சிருக்கு. நீங்க இன்னும் கொஞ்சம் அந்த மாதிரி நிறைய ஸ்டீஃபன் சார் இதைத்தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது எழுத்தாளர் ஆவது எப்படிங்கிறத வந்து ஒரு சுற்றுப்புற சூழலை அப்படியே உணர்ந்துட்டு அப்படியே வந்து ப்ரெசென்ட் பண்றாங்க பாத்தீங்களா? இது வந்து ரொம்ப அற்புதம். இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் புதுமையானதாகவும் இருந்தது. அதாவது நீங்க சொல்ற விதங்கள் வந்து அப்படியே கொண்டு போய் எழுதினா வந்து எப்படி வரும் அப்படிங்கறத வந்து உணர முடியுது. அதனாலதான் எங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து அப்படியே எங்களுடைய எண்ணங்களை அப்படி பிரதிபலிக்கிற மாதிரி ரொம்ப அருமையா இருந்தது சார். தேங்க்யூ சார். இதை நான் எழுதியிருக்கேன் சார். இப்போ இந்த வாரம் வரும் சார், விகடகவி மேகசின்ல வரும் ஆர்டிகல் எழுதியிருக்கேன். தேங்க்யூ. மகிழ்ச்சி, அருமை. எல்லாரும் பேசியாச்சா? முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம்ல? எல்லாம் முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சிக்கா சரளா. நல்ல நிகழ்ச்சியா இருந்தது. அதாவது இத்தனை நாள் இந்த மாதிரி மனச்சிற்பத்தை பத்தி நம்ம இது வரைக்கும் பேசல. இப்ப நீங்க கொண்டு வந்து இது பேசுறது வந்து ஒரு யூனிக்னஸா இருந்தது. நம்ம நிறைய அதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அதை பத்தி நான் கூட எடுத்துட்டு வந்த படத்தை ஷேர் பண்ண வேண்டிய வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. நான் இதை எடுத்துட்டு வந்து 2 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஓ, ஓகே ஓகே. ஓ, நீங்க நேர போய் பார்த்து எடுத்ததுதான்? நாங்க விசிட் பண்ணப்போ நான் எடுத்தது. அதுல இன்னொரு படத்துல மாலதியும் இருக்கிற அதுல நாங்க எடுத்துதான். அதனால அந்த படத்தையும் காமிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப மகிழ்ச்சி, அருமை, நல்ல நிகழ்ச்சி. உங்களுக்கு நன்றி. நான் லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி தான் கேட்டேன். உடனே நீங்க இன்னைக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ அனைவருக்கும். எல்லாம் பொறுமையா கேட்டு அவ்வளோ டீட்டெயில்ஸ் எல்லாரும் சொன்னது, ஷேர் பண்ணது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் நன்றி. மகிழ்ச்சி. நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.